இருக்கிறார். நமக்காய் அவர் சிலுவையில் அடிகள் பட்டிருக்கிறார், நொறுக்கப்பட்டிருக்கிறார், இரத்தம் சிந்திருக்கிறார், மரித்திருக்கிறார். மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி என்றும் எங்கெல்லாம் அவர் நாமத்தினால் கூடும் பொழுது அவர் வந்து நம்மோடு பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. ரேபாலா ஹந்தரா ஷகபாலா பாலபா ரே கந்தரா ஷபாலபு ரேமாலா ஹந்தரா பாலா தூரக்க பாலா பாலா கபாலா பாலபா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார், இன்று அற்புதம் செய்திடுவார். இன்று அதிசயம் செய்திடுவார், இன்று அற்புதம் செய்திடுவார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நோய் நொடியில் வாழுகின்ற உன்னை காண்கிறார். நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். அற்புதம் செய்திடுவார், இன்று அதிசயம் செய்திடுவார். இன்று அற்புதம் செய்திடுவார், இன்று அதிசயம் செய்திடுவார். கடன் தொல்லையால் கதறுகின்ற உன்னை காண்கிறார். கடன் தொல்லையால் கதறுகின்ற உன்னை காண்கிறார். உடனிருந்து நடத்திடுவார், உடனிருந்து நடத்திடுவார். ஒருபோதும் கைவிடார், அவர் ஒருபோதும் கைவிடார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார், இன்று அற்புதம் செய்திடுவார். அவர் அதிசயம் செய்திடுவார், இன்று அற்புதம் செய்திடுவார். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்னை எதிர்த்து வழக்காடுவோர், உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள், உன் சார்பில் வருவார்கள். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். அவர் அற்புதம் செய்திடுவார், இன்று அதிசயம் செய்திடுவார். இன்று அற்புதம் செய்திடுவார், இன்று அதிசயம் செய்திடுவார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். உன் படையில்
ஏறுகிறார், உன் படையில் ஏறுகிறார், அமைதி தருகிறார், இன்று அமைதி தருகிறார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார், இன்று அற்புதம் செய்திடுவார், அவர் அதிசயம் செய்திடுவார், இன்று அற்புதம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். சொல்லுமா, நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார், இன்று அற்புதம் செய்திடுவார். அல்லேலூயா. சகபலபலபு ஆவிலே உணர்ந்து பரிசுத்த ஆவியானோடு இணைந்து கொண்டு தேவ ஆவியினால் பலப்பட பரிசுத்த ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்த வந்திருக்கிறார். ஆவியானவர் வந்திருக்கிறார். நினைத்துக் கொள்ளுங்கள், சிந்தையிலே வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு இந்த இடத்திலே வந்திருக்கிறார். பரலோக தேவ ஆவியானவர் வந்திருக்கிறார். இங்கிருந்து இறங்குவதையும் தேவ தூதர்கள் இறங்குவதையும் ஏறுவதையும் இது முதற்கொண்டு காண்பீர்கள், இது முதற்கொண்டு காண்பீர்கள், இது முதற்கொண்டு காண்பீர்கள். தேவ தூதர்கள் இங்கே இறங்குவதையும் ஏறுவதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். உரபாலா ஹந்தரபாலா கபாலபோ ரே கந்தரா ஷபாலபோ ரே மாலா ஹந்தரபாலா கபு கபாலபோ ரே கபருபாலா கந்தரா ஷேகபாலபு ரக்கரா கபுரபாலபா ரே பாலா ஹந்தரபாலா கபாலபா ஊர ஹந்தரபாலா ஷேகரா கபாலபாலபோ. தேவ ஆவியினாலே, தேவ ஆவியினாலே உணர்த்தப்பட்டவர்களாய், தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக, தேவ ஆவியினாலே பலப்படுத்தப்பட்டவர்களாக, தேவ ஆவியினாலே விடுதலையாக்கப்பட்டவர்களாக, தேவ ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக, தேவ ஆவியானவர் ஓரா ஹந்தரா கபாலவா உங்களோடு அவர் பேசுகிறார். மகளே, இருதயத்தில் அவருக்கு இடங்கொடு, இருதயத்தில் அவர் இடங்கொடு. அவர் உன்னை சுத்தம் செய்வார், அவர் உன்னை பரிசுத்தமாக்குவார். அவர் இந்த கால வேளையிலே உனக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்கள், வருத்தத்தோடு நாம் பாரத்தை சுமக்காதபடி, துன்பத்தோடு துயரத்தோடு இராதபடி, எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே, தேவனுடைய ஆண்டவர் ஆலயத்திலே பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக அதை இறைக்கு வைத்துக் கொள்ளுவோம். இறைத்து வைத்துக் கொண்டு தேவ ஆவியானவரை உள்ளத்தின் அடியாளத்தில் இருந்து அவருக்கு ஆராதனை செய்து பரலோக நாமத்தை, இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோமா? பரிசுத்த ஆவியானவரை ஹல்லேலூயா ஊரா கந்தரா கபா தரித்துக் கொள்ளுவோம். ஷக்கரா துரபால கபால பால பாலபா ஊரபால தீரபால ஷக்கபால பால பால பாலபா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. இன்று உணர்த்தப்படவேன் ஆண்டவரே, என்ன உணரணும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்போமா, இயேசுவே என்ன நான் உணராமல் இருக்கிறேன், இன்னும் தெரியாமல் இருக்கிறேன், இன்னும் அறியாமல் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் நீ தெரிந்து கொள்ளவில்லை, இன்னும் அவரை அறிந்து கொள்ளவில்லை, இன்னும் அவரை புரிந்து கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதே, பரிசுத்த ஆவியானவரை வேதனைப்படுத்தாதே, பரிசுத்த ஆவியானவருக்கு முதுகு காட்டாதே. ஊரா பாலா தீரமாலா கபாலபோ. ஆவியானவருக்கு இடங்கொடு, ஆவியானவருக்கு இடங்கொடு. அப்போது உன்னோடு பேசுவார். ஆவியானவனை உயிர்ப்பிப்பார். ஆவியானவர் உனக்கு இடங்கொடு, ஆவியானவருக்கு இடங்கொடு. அவர் உயிர்ப்பிக்க வந்திருக்கிறார். தடைகளை நீக்குவார், போராட்டங்களை எடுத்து போடுவார், நிந்தைகளை நீக்குவார், அவமானங்களை நீக்குவார். எல்லா இக்கட்டுகளுக்கும் போராட்டங்களுக்கும் அவர் உன்னை விலக்கி பாதுகாப்பார். ஊரபாலா ஷேகபாலா பாலா பாலபோ. மகனே மகளே, கர்த்தருக்கு இடங்கொடு, இயேசுவுக்கு இடங்கொடு, ஆராதனைக்கு இடங்கொடு, அவர் உயர்த்துவதற்கு இடங்கொடு, அவரை பாடுவதற்கு இடங்கொடு, அவரை கீழ்ப்படுவதற்கு இடங்கொடு. அவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார்.
உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். அவர் உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தனியானையில் கொண்டு போடுவார். அவர் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அழைத்து செல்வார். நீ கைவிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பார். நீ போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ திரும்பும் போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ கால் மிதிக்கிற எவ்விடத்தையும் அவருடைய நாமத்தினாலே சுதந்திரித்துக் கொள்வாய். ஓ ரபாலா தீரபாலா ஷேகபாலா பாலாபோ ரேமாலா கந்தரபாலா தூரா கபா ரேவாலா ஷேகபா ரூபாலா கந்தரா கபுக்கரா ஷேகபாலா பாலாபா. நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வந்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. எங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. எங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. தடைகளை நீக்கிறதற்காய் நன்றி. உன்னை காண்கிறான், உன் கண்ணீர் துடைக்கிறார். இந்த கால வேளையிலே அவர் உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். இன்று அற்புதம் செய்திடுவார், இன்று அதிசயம் செய்திடுவார். விசுவாசிக்கிறையா? இன்று அற்புதம் செய்திடுவார். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்னை எதிர்த்து வழக்காடுவோம், உன்னை எதிர்த்து வழக்காடுவோம். உன் சார்பில் வருவார்கள், உன் சார்பில் வருவார்கள். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார், என்று அற்புதம் செய்திடுவார். இந்த வல்லமை போதாதையா, புதிய வல்லமை தாருமையா. இந்த வல்லமை போதாதையா, புதிய வல்லமை தாருமையா. தாரு இப்போ தாரு, தாரு ஐயா தாரு, தாரு இப்போ தாரு, தாரு ஐயா தாரு. இந்த வல்லமை போதாதையா, புதிய வல்லமை தாருமையா, புதிய வல்லமை தாருமையா, புதிய வல்லமை தாருமையா. ஆவியானவரை கேட்போமா? கேளுங்கள் கொடுக்கப்படும். அவர் கேட்கிறவன் யாவையும் பெற்றுக் கொள்ளுகிறான். பிதாவின் நாம மகிமைப்படும்படிக்காய் அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டும்படிக்காய் பெற்றுக் கொள்ளுகிறான். அவனுடைய சித்தம் நிறைவேறும்படிக்காய் அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். அவனிடத்தில் கேட்கிற யாவருக்கும் அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார், கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவரிடத்திலே ஓ கேளுங்கள், அவர் திரளாய் வைத்திருக்கிறார். வானம் அவருடையது, வானத்தில் உள்ளவைகள் அவருடையது, பூமி அவருடையது, பூமியில் உள்ளவைகள்லாம் அவருடையதாய் இருக்கிறது. நீங்கள் அவருடையவர்கள், நாம் அவருடையதாய் இருக்கிறோம். அவர் நம்முடையவர்களாய் இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் நித்தமும் உன்னை நடத்துவார். மகா வறட்சியான காலங்களிலும் அவர் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஊரா கந்தரா ஷேகாபாலாபாலாபு ரபாலாபு ரே கந்தரா ஷபாலாபாலாபு ரே கந்தரா ஷபாலாபு ராக்கந்தரா கபுக்கரா கபாலாபாலாபா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். என்ன சொல்லி பாடுவேன், நான் என்ன சொல்லி பாடுவேன், என் இதய வேந்தனே, என் இதய வேந்தனே, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிற. கர்த்தருக்கு மகிமை செலுத்து. தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தருக்கு, ராஜாதி ராஜாவுக்கு, மகிமையின் தேவனுக்கு, நம்மளை படைத்த தேவனுக்கு, உலகத்திலிருந்து நம்மளை வேறு பிரித்து எடுத்து விளையேறப்பட்ட இரத்தத்தால் பாவங்கள் நீங்கி சாபங்கள் நீங்கி வியாதிகளை எடுத்து போட்டு எல்லா நிந்தைகள் எல்லா பாடுகள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி நம்மை விடுதலையாக்கினாரே. சக்கரக்கமா ஹalleluya ஹalleluya ஹalleluya. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, என்னை உயர்த்தி மகிழ்ந்தீரே, என்னை உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே அப்பா, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம். கன்மலையின் வேற்றுமை கரத்தால் மூடுகிறீர், கன்மலையின் வேற்றுமை கரத்தால் மூடுகிறீர். என்ன சொல்லி பாடுவேன், நான் என்ன சொல்லி பாடுவேன், இதய வேதனை, இதய வேதனை. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மீண்டும் ஒரு முறை ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை ஒன்று சேர்ந்து கர்த்தருக்கு மகிமை சொல்லி ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே. பரலோக தேவனே, உமக்கு மகிமையை தருகிறோம், கனத்தை செலுத்துகிறோம், புகழை செலுத்துகிறோம். நீ ஒருவரே எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர், நீ ஒருவரே எங்களுடைய கர்த்தராய் இருக்கிறீர். உம்மை இல்லாமல் எனக்கு வேறொரு தேவன் இல்லை, உம்மை இல்லாமல் எனக்கு வேறொரு இரட்சகர் இல்லை, உம்மை இல்லாமல் எனக்கு வேறொரு ராஜா இல்லை. நீதான் எனக்கு இந்த பூமியிலே வலியும், நீதான் இந்த பூமியில எனக்கு சத்தியம். சொல்லுமா, நீதான் இந்த பூமியில எனக்கு வலியும், நீதான் இந்த பூமியில எனக்கு சத்தியமும், நீதான் இந்த பூமியில எனக்கு ஜீவனுமாய் இருக்கிறேன். உம்மை இல்லாமல் எனக்கு வேறொரு தேவன் இல்லை, உம்மை இல்லாமல் வேறொரு இரட்சகர் எங்களுக்கு கொடுக்கப்படவும் இல்லை. இயேசுதான் எங்களுடைய தேவன், இயேசுதான் எங்களுக்கு எல்லாம்.
இயேசுதான் எங்களுக்கு எல்லாம். சொல்லுமா, இயேசுதான் எனக்கு எல்லாம். என் வாழ்க்கை எல்லாம் இயேசு, என் வாழ்க்கை எல்லாம் இயேசு, என் நினைவெல்லாம் இயேசு, என் தேவையெல்லாம் இயேசு. எனக்கு எல்லாவற்றிற்கும் மேலானவர் அவரே, எல்லாவற்றிலும் பெரியவர் அவரே, எல்லாவற்றிலும் சிறந்தவர் அவரே. அவருக்கு ஒப்பான தேவன் இல்லை, அவருக்கு ஒப்பான ராஜா இல்லை. அவர்தான் எங்களுடைய தேவனாய் இருக்கிறார். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், இரத்த கோட்டைக்கு மூடும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஜெபிப்போம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அப்பா எங்களோடு நீங்க பேசிக்கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. பாடல் மூலியமாய் பேசினீங்க, ஆராதனை மூலியமாய் எங்களோடு அசைவாடுனீங்க, சாட்சி மூலியமாய் பேசினீங்க, வார்த்தை மூலியமாய் பேச போவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்க மன்னாவை அநேகருக்கு எடுத்து செல்ற பிள்ளைகளாகி இருக்க கிருபத்தாங்க. துதிக்கும் துதியும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வாசிப்போம். யோவான் 21 அதிகாரம் 3-4 வாசிப்போம். திரும்ப வாசிங்க எல்லாருக்கும். கொஞ்சம் அந்த பணியில தெரிய மாட்டேங்குது. எனக்கும் மறக்கிற சக்தி. அவங்க என்ன படிக்கிறான்னு எனக்கு தெரியல. நான் யாருன்னா கேட்பேன், திருப்பி அவங்க என்ன படிச்சான்னு கேட்பேன், கடைசியில கூட கேட்பேன். திருப்பி வாசிங்க. மைக்கு கொடுமா. படிங்க படிங்க, படிச்சுன்னு இருங்க. பிள்ளைகளே, ஏதாகிலும் ஒரு நிமிஷம். அதாவது பேதுரு இயேசு மரிச்ச பின்னதாக பின்மாற்றமா போறான். ஹல்லேலூயா. இயேசு இறந்துட்டாரு, இனிமேல் நம்ம ஊழியம் இல்லை, நம்ம இயேசுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லைன்ட்டு அவர் என்ன பண்றாரு, பின்மாற்றமா போறாரு, மீன் பிடிக்க போறாரு. அவரு இல்லாம இன்னும் 4 பேரை இழுத்துன்னு போறாரு. ஹல்லேலூயா. அவனையும் அவிசுவாசமா கூட்டு போறாரு. அப்ப என்ன பண்றாங்க, மீனை பிடிக்க போறாங்க. ஆனா மீனை பிடிக்கும் போது என்ன ஆகுது, மீன் கிடைச்சுதா? கிடைக்கல. அதனால இயேசுவை விட்டுட்டு நீங்க எந்த விஷயத்துல, எல்லா விஷயத்துக்கும் இயேசை முன்னே நிறுத்தி வைங்க, நீங்க ஜெயம் பெறுவீங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஒன்றா செய்தாலும் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகாது, ஆசீர்வாதமா இருக்காது. சக்சஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஜானர்னா போனஸ் இருக்குதும். அதனால இயேசுவும் நீங்களும் பிணைக்கப்படணும். ஒரு விஷயங்கள், வீட்டு காரியங்கள், பிள்ளைகள் காரியங்கள், படிப்பின் காரியங்கள், வேலையின் காரியங்கள் எல்லாத்தையுமே முன்னே நிறுத்தணும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியா அவங்க நல்லா படிக்கிறாங்க, சந்தோஷம். ஆனா அந்த வார்த்தை போய் சொல்லலன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லணும் இயேசுக்கு. ஹல்லேலூயா. அவங்ககிட்ட நல்லா வாஞ்சி இருக்குது, அந்த வாஞ்சியை வெளியில காட்டணும். இதான் தேவன். தேவன் எங்க இருக்கிறார் தெரியுமா? இங்கதான் இருக்கிறார், பேசுகிறார். ஹல்லேலூயா. நம்ம சொல்றது, படிக்கிறது நல்லா உற்சாகமா இருக்கிறோம். ஆனா நம்மளுக்குள்ளே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு எவ்வளவு நாள் தான் ஓட்ட போறோம்? பேசணுங்கன்ட்டே பேசி காலத்தை ஓட்டினா என்ன பிரச்சனை, என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா. வெளியில சொல்ற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்த வாசிங்க. நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். போதும். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? வலைய எங்க போட சொல்றாரு? வலதுபுறம். நீங்க இப்ப இடதுபுறம் சர்ச்சைக்கு வந்துட்டீங்க, வலதுபுறம் என்ன பண்ணும்? சுவிசேஷம் சொல்லணும். இதுதான். நீங்க வலைய போட்டீங்கன்னா தான் இங்க உங்க பிரச்சனை, விண்ணப்பம், தேவைகள் எல்லாமே சரியாகும். நீங்க இவ்வளவு வரீங்க, உங்களுக்கு டென்ஷன், உங்களுக்கு டென்ஷன். அந்த அம்மா கேளுங்க, அந்த அம்மா பண கஷ்டம் இருக்குது, டென்ஷனு. அந்த அம்மா பின்னாடி வந்துடும், எல்லாமே டென்ஷன்ல இருக்கிறீங்க. அது அந்த அம்மா டென்ஷன்ல கேளுங்க. பிரஷர் எங்க இருந்து வருது?
அதான் தேவ ஆவியானவர் அசைவாடுதல். ஹல்லேலூயா. தேவன் இங்கதான் இருக்கிறார், வேற எங்கேயும் இல்லை. ஹல்லேலூயா. ஐயா மேல அபிஷேகம் இருக்குது, ஊழிய அபிஷேகம் உங்க மேல இருக்கு, இவர் மேல இருக்கு, உன் மேலே ஊழியம், நீயும் ஊழியம் பண்றன்னு சொல்லிக்கிற ஆண்டவருக்கு சபைக்காக சொல்லிருக்கிறல்ல, கையை தூக்கி காட்டு சொல்லு, அதுதான் ஊழியம் சொல்லிக்கிறல்ல. இயேசு இங்கதான் இருக்கிறார், வேற எங்கேயும் இல்லை. அந்த இயேசு எங்க இருக்கிறாரு? இங்கதான் இருக்கிறார். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறான் கேட்க வேண்டும், தேவ வார்த்தையை கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கதான் அவங்க எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார், எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். பேசும் தெய்வம் நீரே, பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல, பேசும் தெய்வம் நீரே. பாடுவோம். பேசும் தெய்வம் நீரே, பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல, பேசும் தெய்வம் நீரே. என்னை படைத்தவனி, போடும், என்னை அழைத்தவர் நீ, என்னை படைத்தவனி, என்னை அழைத்தவர் நீ, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவனி, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவனி. இயேசுவே பேசுமே, இயேசுவே பேசுமே, பேசும் தெய்வம் நீரே, பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல, பேசும் தெய்வம் நீரே. ஹல்லேலூயா. இயேசு பேசுகிற தேவன், கல்லும் அல்ல மண்ணும் அல்ல. ஹல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா, நம்ம வழக்கத்தை தலைமுறை தலைமுறையா பின்பற்றுகிறோம். வழக்கம் என்ன? ஒரு காலத்துல முஸ்லிமா இருப்போம், இந்துவா இருப்போம், சிலைகளை வணங்குற பிள்ளைகளா இருந்திருப்போம். அது வழக்கம். என்னது? அது வழக்கம். வழக்கன்றது இயேசு வார்த்தைய கேட்டு கீழ்ப்படிந்து சொல்லுகிற பிள்ளைகளா இருக்குதா பழக்கம். ஹல்லேலூயா. பழக்க பிள்ளைகளா இருக்கணும். வழக்க பிள்ளை சண்டே வந்தா போதும் நம்ம நினைச்சு வாழக்கூடாது. சண்டே வந்து வழக்கத்துக்கு என்ன, அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது, பாபா பிளாக் ஷீப், அது பேரு என்னது? பாபா பிளாக் ஷீப் ஐயடி போன் SR 3 bass full one for the master. உங்களுக்கு இங்கிலீஷ் வராது இல்ல? அம்மா இங்கே வா வா, ஆசை முழுத்தம் தாத்தா, இலையில் சோற போட்டு ஈயத்தூர ஓட்டு. இது என்ன தெரியுமா? வழக்கம். சின்ன வயசுல இந்த பாட்டு பாடி பண்ணிட்டு வரோம், முஸ்லீம் அதான் ஓடிட்டு வரோம், இங்க வந்து என்ன பண்றோம்? அதேதான் செய்யறோம். இது சிலை. கண்கள் இருந்து பார்க்காது, கால்கள் இருந்து, அதுக்குதான் இந்த வழிபாடு. ஆனா இயேசுவின் பழக்கம் கேட்டு வார்த்தைகளை சொல்ற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் என்ன சொல்றாரு, இப்போ பைபிள டெய்லி ஸ்கூல் பசங்க விளையாடிட்டு புக்கை தூக்கி ஓர வச்சுட்டு டெய்லி விளையாட போயிட்டா என்ன பண்ணுவீங்க? கோட்டலி ஆஃபலியில பாஸ் ஆயிடுவாங்களா? பாஸ் ஆயிடுவாங்களா? அதே போல நீங்க வந்து வழக்கமா வந்தீங்கன்னா பாஸ் ஆக மாட்டீங்க, வழக்கமா இருந்தீங்கன்னா பாஸ் ஆயிடுவீங்க. ஹல்லேலூயா. இதுதான் இயேசு. இயேசு கிட்ட பழகிக்கணும். ஃபர்ஸ்ட் வழக்கத்தை எடுத்து ஓரம் கட்டிடணும். வழக்கமா வந்து ஆராதிச்சுட்டு ஓடிட்டு, நானும் ரொம்ப நாளா வந்தான் சிஸ்டர், ஒண்ணுமே நடக்கல சிஸ்டர், என் ஜபத்தையும் கேட்கல, லாஸ்ட்ல ஒன்னு இருக்கிற பொண்ணு உன் பேச்சு ஆண்டவன் பிரச்சனையும் கேட்பாரு, நீ எங்க நடக்கலன்னு கேட்டுக்கிற கேள்வி இல்லைன்னு சொல்லு, அந்த பொண்ணை எதிர்பார்த்து கொண்டு இருக்குது, நிச்சயமா நடக்கும். ஹல்லேலூயா. இதுதான் இயேசு. அதனால தேவன் தெளிவா இருக்கிறார். நீ என்ன பாட்டு பாடிட்டு ஓடினாலும் நம்ம வேதத்தை படிக்கணும், ஆராதிக்கணும், ஜெபிக்கணும், துதிக்கணும், சுவிசேஷம் சொல்லணும். சுவிசேஷம் சொல்றதா உங்களை தெரிந்து கொண்டா. நாங்கெல்லாம் 6 நாள் வேலை செய்யறோம். 6 நாள் வேலை செய்யறோம். நாங்கெல்லாம் ஒன் டே பாஸ்டர், சண்டே பாஸ்டர். ஐயா தான் ஃபுல் டே பாஸ்டர். ஐயா கை தட்டுவோம்.
இங்க போய் சுவிசேஷம் சொல்லிக்கிறேன் இந்த மாசம் போன மாசம் யாரும் சொல்லிக்கிறீங்களா? அங்க மட்டும் கை தூக்க முடியுமா? இததான் ஆண்டவர் சொல்ல சொன்னார். அதெல்லாம் சொல்லாம இங்க வந்து பாபா பிளஸிங் பண்ணுறீங்க. நான் இது வரைக்கும் 3.5 லட்சம் பேருக்கு சொல்லிட்டு வந்துக்கிறேன். எவ்வளவு? 3.5 லட்சம் பேருக்கு வேலை செய்யறேன். 6 நாள் வேலை செய்யறேன். 60,000 இந்திக்காரனை போய் பார்த்துக்கிறேன். இப்ப பார்த்துதாங்கிறேன். அதாங்க நான் பழக்கமா இருக்கிறேன், நீங்க வழக்கமா இருக்கிறீங்க. பழக்கத்தை மாத்தி பழக்கத்துக்கு வந்துருங்க. இல்லையா? ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். அப்போதான் அப்பமும் எண்ணெயும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படும். வழக்கமா இருக்கும் போது கஞ்சிக்கு கஷ்டப்பட்டேன், கூழுக்கு கஷ்டப்பட்டேன். ஆடி மாசம் கூழ் வாங்கி குடிச்சேன். கஷ்டம். ஆடி மாசம் கூழ் ஊத்துறாங்க, கேட்கிறாங்க என்னப்பா கட்டிக்கின்னு மேல போயினே இருக்கிறன்றாங்க. அப்ப வழக்கத்துல இருந்தேன், இப்ப பழக்கத்துல வந்தேன் பாருங்க, வீடு கட்டிக்கினே போறேன். அதான் இயேசு. இல்லையா? இந்த 12 லட்ச ரூபா கார் வச்சுக்கிறேன், பின்னாடி நிக்குது பாருங்க. கஞ்சிக்கு கஷ்டப்பட்டேன், பழையது வாங்கி சாப்பிட்டேன். பெல்ட்டில பின்னாடி சப்பாத்தி வாங்கி திக்கில போட்டத சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டேன் நான். அன்னைக்கு வழக்கத்துல இருந்தேன், பழக்கத்துக்கு வந்தேன், இன்னைக்கு ஜெயிச்சிட்டேன். இல்லையா? அதாங்க இயேசு. சைக்கிள் வாங்க காசு இல்லாம இருந்தேன், ஜெயிச்சிட்டேன். 2 வேளை சாப்பாடு. ஸ்கூல் படிக்கும் போது கறி குழம்பு எங்க வீட்டுல கிடைக்காது, சோறு இல்ல. எங்கன்னா எங்க சொந்தக்கார வீட்டுல தோட்ட வேலை போய் செய்வேன். அங்க போய் தோட்ட வேலை செஞ்சோன்னா அவங்க ஒதுக்க மீன் குழம்பு சாப்பாடு அப்படி கொடுப்பாங்க பாருங்க. அந்த மீன் அப்படியே இன்பமா இருக்கும். கையில காசு இல்லை, எங்க வீட்டுல கஞ்சி தான் இருக்கும். வறுமை. அப்ப இயேசு யாருன்னு தெரியாதுங்க. நாங்களாம் மாதா பக்தர்கள். நான் 216 மாதா வணங்கிறேன். புளியம்பட்டி அந்தனியா தூத்துக்குடியில காதுல அந்தன கோயில போய் காமல் போடுகிறான். இயேசு எல்லாம் யாருன்னு தெரியாது. ஆனா பூர்வீக கிறிஸ்தவர்கள் நாங்கெல்லாம். இன்னைக்கு கூட ஆட்சி மக்களுக்கு இயேசுதான் தெய்வம்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு உங்களுக்கு இயேசு யாருன்னு தெரிஞ்சா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? பழக்கத்துக்கு வந்துருவீங்க, பழக்கத்துல இருக்கிறீங்க. அதுதாங்க இயேசு. இயேசு புரிந்து கொள்ளல. இயேசு உங்களை வேலைக்கு கூப்பிட்டாரு. இல்லையா? பாட்டு பாடணும், ஜெபிக்கணும், துதிக்கணும். இது ஒரு பகுதி. ஆராதனை போதனையின் ஒரு பகுதி. ஆராதனை போதனையில் ஒரு பகுதி. போதனை எங்கே நேசிக்கப்பார். நான் தான் ஆராதிச்சேன், அது ஆராதனை. அதனால தெளிவா இருங்க, ஏமாந்து போடாதீங்க. வித்தியாசமா இருக்கும் நம்ம போதனை. இல்லையா? அதாங்க இயேசு. இயேசு நீங்க தெளிவா புரிஞ்சீங்கன்னா ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ளுங்க. மீன் குழம்பு கறி குழம்பா கொடுப்பாங்க, சாப்பிடுவேன். பேக் நிறைய துணி கொடுப்பாங்க. அது பெரிய சட்டையை இருக்கும், சின்ன சட்டையை கட் பண்ணி ஸ்டைலா, அதான் கிறிஸ்துமஸ் டே ஸ்டைலா வந்து நிற்பேன். ஆனா அயன் பண்ண காசு கிடையாது. அந்த காசுல பெல்ஸ் பேண்ட் கேள்விப்பட்டீங்களா? கிடு கிடு கிடுன்னு ஆடும். அதை கட் பண்ணி ஸ்டைலா போனேன், அதான் நியூ இயர் டே ஸ்டைலா வந்து நிற்பேன். ஆனா சுருக்கமா இருக்கும், அயன் பண்ண காசு இல்லை. ஆனா ஏசு யாரு தெரியல. ஏசு யாரு தெரிஞ்சு ஒருத்தன் கஷ்டப்படுறான், ஆன மாதிரி முட்டாள் உலகத்துல கிடையாது. ஏன்னா உலகத்துல இருக்கிறான்னு அர்த்தம். எனக்கு பண கஷ்டம் இருக்குதுன்னா நீ என்ன பண்ற? வழக்கத்துல இருக்கிற அந்த மக்கள் பண கஷ்டம் இருக்குது. இந்த மகு டென்ஷன், இவ்வளவு நாளா ஜெபம் வந்து பயங்கர டென்ஷன் இருக்குது, அந்த அமௌண்ட் டென்ஷன் இருக்குது. கேளுங்க, இதுதான் வழக்கம். அவங்க மைக் எடுத்து பேச படிக்கிறாங்க, ஆனா வெளியில போய் சொல்லல. இது வழக்கம். வழக்கம் இல்ல, வழக்கம் இருக்கும் போது தான் ஆசீர்வாதம். இதாங்க இயேசு. ஹல்லேலூயா. இன்னைக்கு 45 சட்டை வச்சுக்கிறான். போன வருஷம் மட்டும் 13 சட்டை எடுத்துக்கிறான், 15 சப்பாரி வச்சுக்கிறான், 5 கோட்டு வச்சுக்கிறான். பழக்கம். பழக்கம் வேணுமா? அதுதான் சொன்னாரு, டேய் பேதுருவே போதரா, என் பின்னாடி என்னை விட்டு போதரானாரு. அவன் மீறி போனா என்னாச்சு? நீங்க எல்லாம் கேட்டுட்டு பேதுருவ மாதிரி பின்னாடி போயிடுறீங்க. இதுதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இதான் உம்மலி அபிஷேகம் இருக்குப்பா, நீ ஊழியம் பண்றன்னு சொல்லிக்கிற, நல்லா செய்ய சொல்லிக்கிறல்ல, கையெழுத்து காட்டு. இதான் இயேசு. உங்களுக்காக தான் வந்திருக்கிறேன். உங்களுக்காக இன்னொருத்தர் உட்கார்ந்துக்கிறார்ல, உங்களுக்கு பழைய ஒரு சில சந்தேகம்லாம் இருக்குதான், உங்களுக்கு தான் ஆண்டவரை வச்சுக்கிறார். இயேசு தெளிவா இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் மேல அபிஷேகம் இருக்குது, நீ ஊழியக்காரியா மாறுவ. இயேசு இங்க அசைவாடி கொண்டு இருக்கிறார். பல்லாட்டுக்கு சொல்ல, நான் சும்மா கிண்டல்லாம் பேச மாட்டேன். ஏசப்பாட்ட சொல்லாம கேட்காம ஒரு வார்த்தையும் பேச. இதுதாங்க இயேசு. இயேசு பேதுரு என்ன பண்றான்? தடுமாறி போறான். அப்ப என்ன சொல்றாரு? திரும்ப நீ தடுமாறும் கூட வர்றாரு. இப்ப கூட இயேசு கூட கூப்பிடுறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயான்னு கேட்கிறாரு. உங்களை கேட்கிறாரு. இப்ப யார் பேதுரு தெரியுமா? நீங்க தான் பேதுரு. உங்களை இயேசு இப்ப கேட்கிறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயா? சரி, நீங்க பேதுரு. இப்ப இயேசு உங்கள்கிட்ட பேசுறாரு. வாசிப்போம். யோவான் 21 அதிகாரம் 15 வாசிப்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே.
அன்னைக்கு பேதுரு முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு தான் நீங்க பேதுரு. இப்ப உங்ககிட்ட இயேசு பேசுறார், எல்லாருமே நீங்க தான் பேதுருன்னு நினைச்சு படிங்க. திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவங்களை இப்ப கேக்குறாரு, நீங்க இயேசு மேல அன்பா இருக்கிறீங்களா கேக்குறாரு. அன்பா இருக்கிறீங்களா? அன்பா இருக்கிறீங்களா? கைய தூக்கிட்டீங்க. படிங்க, அடுத்தது என்ன கேக்குறாரு கேளுங்க. அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். பாருங்க, நேசிக்கிறானுங்க, நேசிக்கிறேன்னு சொல்றீங்க. எல்லாரும் இயேசு நேசிக்கிறீங்களா? இயேசுக்கு உயிரை கொடுக்க தயாராகிறீங்களா? வெளியில வந்து சொல்லிடணும். சொல்லாம இங்க வந்து பாட்டு பாடுனீங்கன்னா ஓடாது. படிங்க. அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். திருப்பி வாசிங்க, எல்லாரும் கேக்குறாரு. படிங்க. ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இப்ப கேக்குறாரு, அறியாத ஆடுகளை போய் பாப்பீங்களான்னு கேக்குறாரு. காணாமல போன ஆடுகளை பாப்பீங்களான்னு கேக்குறாரு. பாப்பீங்களா? என்ன சத்தம் காணோம்? சத்தம் காணோம். ஆடுகளை மேய்ப்பீங்களா? ஆடுகளை மேய்ப்பீங்களா? என்ன சவுண்ட் கம்மியாகுது? பயம். அதாவது நல்ல பாட்டு படி சத்தம் போட்டான், அது வெளிநாக்கு, அது பயப்படாது. ஆனா பயப்பட வந்தா உள்நாக்கு உள்ள பேசும். அதனால ஆண்டவர் தெளிவா இருக்கிறார். உனக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க தயாரா இருக்கிறார். நீ பெற்றுக்கொள்ள தயாரா இருக்குது. இயேசு வார்த்தையை சொல்லணும். மத்தவன் கண்ணீரை துடைக்கும் போது அவன் கண்ணீர் துடைக்கப்படும். ஹல்லேலூயா. மத்தவன் கட்டுகளை கட்டழுக்கும் போது அவன் கட்டழுக்கப்படும். நீ ஆராதிக்க வேண்டியது கடமை, ஜெபிக்க வேண்டியது கடமை. ஆனா புறப்பட்டு போறதும் பிரதான கடமை. ஆண்டவர் இரவெல்லாம் ஜெபித்தார், பகலெல்லாம் ஜெபித்தார். இரவெல்லாம் ஜெபித்தாரா? சத்தமா சொல்லுங்க. பகலெல்லாம் ஜெபித்தாரா? பகலெல்லாம் ஜெபித்தாரா? அதுக்கும் தலையாடுறாங்க. இவங்களெல்லாம் எங்கிருந்து கூட்டு போறது? பகலெல்லாம் போய் ஊழியத்துக்கு போனாருங்க. அந்த வேலையை தான் உங்களை செய்ய கூப்பிட்டாரு. ஹல்லேலூயா. ஊரம்பளை ஊட்டி வந்தான். இது மட்டும் சத்தமா வருது. செம்ம தெளிவா இருக்கிறீங்க. பரவாயில்ல, பிரில்லியன்ட் தான் நீங்க. ஹல்லேலூயா. இங்க மூணுனா கன்னியாகுமரியில எந்திரிச்சிருவீங்க. அதாங்க இயேசு உங்க மேல பிரியமா இருக்கிறார். ஆழமாய் போடு பேதுருவே அப்படின்றாரு. அதனால நீங்க ஆழமா வாங்க. ஆழமா வந்தா சின்ன மீன் கிடைக்குமா, பெரிய மீன் கிடைக்குமா? பெரிய மீன் ரெடி ஆகுதுங்க. நீங்க என்ன கவலைப்படுகிறீங்களா? கவலைப்படுகிறீங்களா? பார்த்தா வேதனையாகுது. ஏசப்பா கையில போச்சு. நீ உங்க குடும்பத்துல உன்னைய சந்தோஷமா வச்சிருப்பாங்க, நிம்மதியா வச்சுங்க. அந்த அம்மா பாட்டியம்மா உடனே சொல்றேன், கவலைப்படாத. ஏசு இங்க இருக்கிறா. யாரு அழுது அவருக்கு பிடிக்காது. கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார். உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். ஹல்லேலூயா. நம்ம கண்ணீரை பார்த்துன்னு இருக்கிறாரு. நம்ம போய் சொல்லும் போதுதான் கண்ணீர் துடைக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் பண்றீங்க, எல்லாம் கேட்டுட்டு போயிடுறோம். நான் ஒரு இடம் வாங்கி விற்கிறதுக்காக வாங்கினேன். நான் வாங்கி ஒருத்தன் வந்து எனக்கு ஃபோன் பண்றான், உங்களுக்கு 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா தரான்றான். இன்னொருத்தன் ஃபோன் பண்றான், 2 லட்ச ரூபா தரான்டான். இன்னொருத்தன் 3 லட்ச ரூபா தரான்டான். இன்னொருத்தன் 5 லட்சம் தரான்டான். சொத்து விக்கல. ஹல்லேலூயா. இயேசு வார்த்தை சொல்ல சொல்ல மண்ணும் இதெல்லாம் தெரியுது இல்ல.
ஹல்லேலூயா. இயேசு வார்த்தை சொல்ல சொல்ல காசு, அதுதான் இயேசுக்கு மாசு. நீ பரலோக, நீ இயேசுக்கு பாஸ், நீ பரலோகம் பாசு. ஹல்லேலூயா. நல்லா தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஆழமா போனா பெரிய மீன் வஞ்சர மீன் கிடைக்கும், கரையோரமா போனா கவலை மீன் தான் கிடைக்கும். வெறும் ஆராதனைக்கு பாபா பிளேசி பாடிட்டு போன கவலை மீன் தான் உனக்கு. ஆழமா வந்தா வஞ்சிர மீன், கடம் படம் வைரம் கிடைக்கும், தங்கம் கிடைக்கும், எல்லாம் அவர் கையில இருக்குதுங்க. பொக்கிஷம் அவர் கையில இருக்குது, உலகமே அவர் கையில இருக்குது, யார வாலாட்ட முடியாது. ஹல்லேலூயா. அவர்கிட்ட போயிட்டு நீ 5 பாட்டு ஒரு மெசேஜை கட்டு ஓடி போயிட்டு ஆண்டவர் அதை தருவார் இதை தருவார்னா தருவாரு, புதுசா வரணும் தருவாரு. பழைய ஆளு நீ அப்படியே மாவு வச்சுக்கிட்டே இருந்தா விட்டுருவாரா? உன் புள்ள டெய்லி 1ஆம் கிளாஸ்லயே 5 வருஷம் இருந்தா என்ன ஆகும்? பாஸ்டர் என் புள்ள 1ஆம் கிளாஸ்லயே 5 வருஷமா படிக்குது. ஏமா என்னதமா உனக்கு தெரியும்? பாபா பிளாக்ஜி அவியானி போல். நிறுத்து நிறுத்து நிறுத்து. சரி உனக்கு என்ன தெரியும்? A for apple, B for ball, C for cat. இந்த 5 பாட்டை பாடி மெசேஜ் கேட்டு ஓடி போனா ஆண்டவர் பைபிள் இருக்குதா? அது ஒரு பகுதி. ஹல்லேலூயா. தெளிவா இருங்க, நல்லா கரெக்டா வரீங்க, அப்படியே ரூட்டை திரும்பிடுறீங்க. ரூட்டை திரும்ப கூடாது. அவர் என்ன சொன்னார்? உங்களை அழைக்கிறார். என்ன சொல்றார்? பேதுரு என்ன சொல்றாரு? அழைக்கிறார். அழைச்சு என்ன சொல்றாரு? ஆழமா வா, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்றார். அப்புறம் அப்ப என்ன பண்றாரு? யார் ஆசீர்வதிக்கிறார்? வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாத்தீங்களா? ஆபிரகாம் கூப்பிடுறார், 75 வயசு. அம்மா 75 வயசுல அவன் குழந்தை இல்லாம அவன் டென்ஷன்ல இருக்கிறான். இந்த நேரத்துல என்ன பண்ணாரு சார்? இந்த தேசத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு போடான்றாரு. நம்மளும் நிறைய டென்ஷன்ல இருக்கிறோம். இவரு வேற ஊழியம் பண்ணுன்றாரு. வீட்டுல இருக்கிற பிரச்சனை கடன் பார்த்தா தானே அவருக்கு தெரியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவர் கடன் கொடுக்குற ஜாதியா நிக்கிறாரு. அவரு எனக்கு வலிக்குது வேதனை ஆகுதுன்னு நினைக்கிறீங்க, வலி எடுத்து போறதுக்கு அவர் தயாரா இருக்கிறாரு. அதாங்க விசுவாசம். அதுதான் விசுவாசம். அவர் மேல நம்ம விசுவாசமா இருக்க வேண்டும். பிரியமுள்ள பெரிய பிள்ளைகளா இருக்கணும். ஏதோ வந்தோம் போனன்றது அது வந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர்கிட்ட நீ போய் வழக்கத்தை காட்ட முடியாது. பழக்கத்தை காட்டுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. அவனுக்கு 75 வயசு வரைக்கும் குழந்தை இல்லாம அவன் கஷ்டப்படுறான். அவன்கிட்ட என்ன சொல்றாரு? நீ தேசத்தை விட்டு போடா, அந்த மக்கள்லாம் ஆசீர்வதிக்க போடணுன்றாரு. இருந்தாலும் வேதனையில என்ன பண்றான்? விட்டுட்டு போய் என்ன பண்றான்? போறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? குழந்தையும் கிடைக்குது, கடற்கரை மணல போல ஆசீர்வாதம் கிடைக்குது. அதை தான் உங்களுக்கு சொல்றாரு. அன்னைக்கு ஆபிரகாம் பத்தி பேசுறதெல்லாம் இன்னைக்கு நீங்க தான் ஆபிரகாம், இன்னைக்கு நீங்க தான் பேதுரு. ஹல்லேலூயா. அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அன்னைக்கு, இன்னைக்கு நீங்க தான். நீங்க நான் தான் ஆபிரகாம், பேதுரு. அவங்களை போல நம்ம வாழ வேண்டும், அவங்களை போல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு வார்த்தை கீழ்ப்படியும் போதுதாங்க ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்ப என்ன பண்றாரு? ஆடுகளை மேய்க்க மாட்டாயா? தைரியம் வேணும். கிராமத்துல பண்றோம், சொல்றாங்க. நான் சொன்னேன், ஐயா நான் 300 கிராமம் போயிருக்கிறேன், சபையில மெசேஜ் கொடுத்துட்டு ஏரியா ஹவுஸ் போனேன். நான் 30 வருஷமா போறேன், ரோட்ல தான் குத்துனுக்கிறேன். 3.5 லட்சத்தெல்லாம் தாண்டி போயிட்டேன். சாவுக்கா தான் காத்துன்னு இருக்கிற, சாவு வரல. இயேசு மேல பெரியங்க. இயேசு எந்த அன்பை எதிர்பார்க்கிறா தெரியுமா? வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிலிப்பியர் 2:2.
திரும்ப வாசிங்க. நீ ஏக சிந்தனை ஏக அன்பை வச்சிருக்கீங்க ஏசப்பா மேல. அந்த அன்பு அழிந்து போற ஆத்துமாக்கு மேல இருக்கணுமா? கண்ணீரோட இருக்கிற ஆத்துமா மேல உங்க அன்பு இருக்கணுமா? நீங்க அவனை போய் பார்க்கும் போது நீங்க இயேசு மேல அன்பு வச்சிருக்கிறீங்க, அன்பு இயேசு மேல ஒரு விசுவாசம் வச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. என்ன 2 வார்த்தை அக்கா எங்க பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணிங்க, இப்ப பிரச்சனை எல்லாம் போடு. அந்த 2 வார்த்தை சொல்றது என்ன இருக்கு? அண்ணா அடாதுண்ணா கடன்லாம் போடுண்ணா, 4 தடவை நான் என் சர்ச்சுக்கு எல்லாம் சரியாடா அப்படின்னா அப்படி சொல்லி போறீங்க. அப்படிதான் ஒருத்தருங்க நாங்க வார்த்தை தெருவில் சொல்லும் போது அவர் தெரிஞ்சவர் தான். அப்போ அவரு எனக்கு 2 வருஷமா வேலை இல்லப்பா, வேலை கிடைக்குமா, வீட்டுல சமாதானம் இல்லை, குடி நிம்மதி இல்லப்பா அப்படின்னாரு. 4 வாரம் ஞாயிற்றுக்கிழமை பொருத்தனை பண்ணு, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரணும், வந்தீங்கன்னா 4வது வாரம் சரியாடா அப்படின்னு. அவர் கேட்டாரு, 4 வாரம் வரலன்னா நீ என்ன சொல்லுவ அப்படின்னு. என்ன நடக்கலாம் எனக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு கேட்டாரு. என்ன பதில் சொல்லுவோம்? 4 வாரம் வா நடக்கும்னு சொல்லிட்டேன். அவர் கேட்கிறார், 4 வாரம் வர்றேன் வந்து நடக்கலாம் எனக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு கேட்கிறார். என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லிருப்பீங்க சொல்லுங்க. என்ன வந்து பாரு, நடக்கணும், இதெல்லாம் அல்வா, உன் காலத்தை கைடி அடின்னு கார் துப்பிட்டு போன சொன்னது இடநாள் வந்தாரு. மதான் ஞாபகம் வந்தாரு, வந்து இடநாள் சொன்னது ஜெபம் பண்ணிட்டு போனாரு, ஆராதனை அட்டன் பண்ணிட்டு போனாரு. அதே மதான் ஞாபகம் சாயங்காலம் ஓடிறாரு. என்னன்னா தண்ணி அடிக்க ஞாபகம் வந்துச்சானா? இல்லப்பா 2 வருஷமா ஓனர் போன் பண்ண, அவன் எனக்கு போன் எடுக்கல, அவனா போன் பண்ணி நாளிலிருந்து தொடர்ந்து வேலைக்கு வந்துரு அப்படின்னா. அதான் சொல்ல போறேன், சொல்லிட்டு வரது வந்த மாட்டார். கையை தட்டு இப்படி சொல்லி பாருங்க. 4 வாரம் வந்து பாரு அப்படின்னு சொல்லுங்க, ஆசீர்வாதம். எவனுக்கு 2 வார்த்தையில அவன் ஆசீர்வாதப்பட்ட அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா கிடைக்காதா? இதுதாங்க இயேசு, இதுதான் தேவன் மேல இருக்கிற அன்பு, பிரியம். ஹல்லேலூயா. இயேசு வார்த்தை சொல்ல சொல்ல, இயேசு வார்த்தை சொல்ல சொல்ல காசு வீடு தேடி எல்லாம் வந்துனே இருக்கும். அதுதான் இயேசுக்கு மாசு. நீ இயேசுக்கு ஒரு பாசு, நீ பரலோகம் பாசு, சொல்லனா நீ ஒரு லூசு. ஹல்லேலூயா. இதுதாங்க இயேசு. இயேசு எவ்வளவு அன்பா இருக்கிறார் உங்க மேல. நீ உன் கண்ணு நீங்க அழுதா அவர் பிடிக்குமா? நீ துக்கமா இருந்தா பிடிக்குமா? நீ கண்ணீரோட இருந்தா பிடிக்குமா? அந்த மாதிரிலாம் இயேசு இல்லைங்க. ஆபிரகாம் வர சொன்னாரு, போனாரு, அவன் குழந்தை பாக்கிட்ட கொடுத்தாரு, கடற்கரை மனையில போல செய்ப்பாங்க. அதே தேவன் உங்களை இப்ப கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருத்தர் பாருங்க, வாசிப்போம், எஸ்தர் புக் எடுத்து படிங்க. எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அதாவது ராஜா வந்து முற்றத்துல வந்து யாரும் நிக்க கூடாது. அவன் பல நாடுகளுக்கு அதிபதி, எல்லாருக்குமே தெரியும். ஆனா ராஜா எஸ்தர் வந்து நிக்கிறான், அவன் உயிர் போனாலும் அவன் வந்து நிக்கிறான். என்ன நடக்குது பாருங்க. எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் கொடுக்கிறேன். போதும். அதாவது எஸ்தர் ராஜாத்தி, அவளுக்கு மக்களை பத்தி கவலைப்பட தேவையில்லை, ராஜா பார்த்து கொள்வார். கோடி கோடியா பணம் இருக்குது, வெள்ளி இருக்குது, வைரம் இருக்குது, ராஜாத்தி ஆயிட்டா. அவளுக்கு சந்தோஷமா இருந்துக்கலாம். ஆனா அவளுக்கு யூத குல மக்கள் மேல ஒரு கரிசனை. அதே போல நீங்க பாவி மேல ஒரு கரிசனை வச்சிருக்கணுங்க.
அழுகுறாங்க. எத்தனை பேர் தூக்கம் இல்லாம இருக்கிறாங்க, எத்தனை பேர் நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க, எத்தனை பேர் சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்க. அவங்க மேல நீங்க கரிசனை வைக்கணும். ஒரு எஸ்தர் ராஜாத்தி, ஒரு ராஜாத்தினா 127 நாடுக்கு ராஜாவா இருந்த அந்த ராஜா, ஒரு மனைவி அவன் கணவன் கேக்குறான், பாதி நாடு அவனை தட்டுமான்னு கேக்குறான், என்ன வேணும்னு கேக்குறான். அவ பணத்தை கேட்டாளா, ஆசையை கேட்டாளா, அந்தஸ்தை கேட்டாளா? ஒண்ணு கேட்கல. அழிந்து போற ஆத்துமாக்கள், கண்ணீரோடு இருக்கிற ஆத்துமாக்கள், சாக போற ஆத்துமாக்கள் கவலைப்படுறாங்க. அதே போல நீங்க கவலைப்படணும். பாதாளத்துக்கு போற ஆத்துமாக்களுக்காக கவலைப்படணும். பாவத்தில் இருக்கிற மக்களுக்காக நீங்க கவலைப்படணும். இதுதாங்க இயேசு எதிர்பார்க்கிறார். வாசிப்போம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போம். யாராவது அவர் வந்து அரண்மனை வந்து கண்ணுக்கு தூரத்துல இடம் காலியா இருக்குமா? சுத்தி யார ஒருத்தர் கூட நடக்கூடாது. ஆடு மாடு மேய்க்கிறவங்க அப்ப அவனை காலி பண்ணுவாங்க. ஏன்னா எதிரியா அவங்க நினைக்கிறாங்களாம். அதனால ராஜா யார பார்த்தாலும் கண்ணுக்கு எதிரில் யாரும் நிக்க கூடாது. செத்துருவான். ராஜா மனசு வச்சு சப்போஸ் இப்படி நடந்து போயிட்டு அவன் மனசு வச்சு அவன் தப்பிச்சான். படிங்க. ஊழியக்காரன் கூட கண்ணுக்கு எதிர்த்து நிக்க கூடாதான். பாத்தீங்களா? அதாவது மனைவியா இருந்தாலும் வெட்டி போட்டுருவார். கண்ணுக்கு கேட்காம உள்ள வரக்கூடாது. யார் வேலை செய்யறான் அவன் மந்திரியோட அவனை வெட்டி போடுறான். ஆனா அவர் பார்வையில கிருபை இருந்தாதான் அவன் தப்பிக்க முடியும். எஸ்தருக்கு தெரியும் எல்லா விஷயம். அவன் என்ன பண்றா? துணிறா. என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் மக்களுக்காக நான் சாக வேண்டும், என் மக்களை மீட்டெடுக்க வேண்டும்னு ஒரு பாசம் பாருங்க. அந்த மாதிரி நீங்க மீட்டு எடுக்கணும்னு நீங்க மீட்டு எடுத்தீங்கன்னா உங்க பிரச்சனை போகுமா போவாதா? எல்லாம் போவும் தெரியுது போலிய. அல்லேலூயா. இததாங்க இயேசு தெரியும். பைபிள்ல 21 முறை சொல்றாரு புறப்பட்டு போ. பைபிள்ல எல்லாருமே புறப்பட்டு போனாங்க. எல்லா புனிதர்களும், எல்லா அப்போஸ்தலர், மத்தேயுல பாருங்க, ஆபிரகாம் பாருங்க, இவங்க எல்லாம் இயேசுக்காக பாடுபட்டாங்க. யோனா பாருங்க, போக மாட்டான்னு சொன்னான். என்னாச்சு? மீன் வயிற்றுல அவர் வேலையை செய்யாம நீ இந்த உலகத்தை விட்டு போக முடியாது. கொடுத்த பாரம். அதனால இப்ப செஞ்சீங்கன்னா இப்பவே உங்களுக்கு ஆசீர்வாதம். குழந்தைங்க ஞானமா பிறப்பாங்க, ஞானமா இருப்பாங்க, ஆபீசரா ஆவாங்க, எல்லாமே ஆச்சரியப்படுவாங்க. எங்க ஊரு இப்ப ஆச்சரியப்படுறான். இவன் என்னடா காரு 10 லட்ச ரூபா 12 லட்ச ரூபா கார் வச்சுக்கிறான், சோத்துக்கு கஷ்டப்பட்டவன் இன்னைக்கும் யோசிக்கிறான், இன்னைக்கும் வயிற்று வச்சுல. அதனால அந்த ஊரை விட்டு என்ன காலி பண்ண போறான். சீரியஸா வயிறு எரியுது. அதனால அந்த அளவு உயர்த்திட்டார். வயிறு எறிகிற அளவுல உயர்த்திட்டார். உன்னை வயிறு எறிகிற அளவுல உயர்த்ததுக்கு இயேசு தயாராக, நீ தயாராகிறியா? ஹல்லேலூயா. தலை குனிஞ்சு தான் போயின்னு இருக்கிறோம். அந்த அம்மா கேளுங்க, அந்த அம்மா தலை குனிஞ்சு தான் போயின்னு இருக்கிறாங்க. உன்னை உயர்த்துவாரா இயேசு? கரெக்டா? கேளுங்க அந்த அம்மாவை. இயேசு இதான் இயேசு. அவர் உயர்த்த தயாரா இருக்கார், வேலை செய்ய தயாரா இருக்கிறீங்களா? இதாங்க இயேசு. அந்த எஸ்தர் ராஜாத்தி எனக்கு என்ன இருந்திருக்கலாம். நமக்கு 10 லட்ச ரூபா இருந்தாலும் நம்ம ஆட்டமே வேற. 10 கோடி தான் சுத்தமா வாஷ் அவுட். சர்ச்சுக்கா ஆன்லைன்ல போடுறாரு பாஸ்டர். 20 கோடியா பாஸ்டே கூட்டிட்டு வந்து ஆராதனை வச்சிருவாங்க வீட்டுல. அந்த மாதிரி இன்னைக்கு எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா பல ஆயிரம் கோடி வசதி உள்ள எஸ்தர் பணத்துக்கு ஆசைப்படல. மக்களை மீட்டெடுக்க வேண்டும். நான் மனைவியா இல்லைனாலும் பரவாயில்ல, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, மக்களை மீட்டெடு. ஒரு ஆர்டினரி, ஒரு பக்தி உள்ள மகளை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. உபவாசம் பண்ணிக்கிறாள். இத மாதிரி நமக்கு ஒரு மனசுல ஒரு ஈர வேணுங்க. நீங்க ஏன் ஈர வேணா? நீ இயேசுக்கு நீங்க நல்லது செய்ய வேண்டாம். நீ போய் சொன்னாதான் விண்ணப்பமே கேட்கும். நீ வந்து அழுது அழுது போனா ஒன்னும் நடக்காது.
ஃபர்ஸ்ட் நீங்க போய் சொல்லும் போது தான் உங்க பிரச்சனையே போகும், உங்க கஷ்டமும் போகும், கண்ணீரும் போகும். சொல்லாம இருந்துட்டு நம்ம வார்த்தையை மட்டும் கேட்டு போனா ஒண்ணும் நடக்காது. இதுதான் இயேசு. ஹல்லேலூயா. எனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்க. அப்ப எங்க மாமனார் சொன்னாரு, என் பொண்ணு 2 டிகிரி படிச்சுக்கிறான்னாரு. எங்க அம்மா என்ன விட்டு குத்துருவாங்களா? என் பையன் 12 வரைக்கும் படிச்சுக்கிறான் அப்படின்னாங்க. அம்மா லூசு, நீ என்ன கேட்டாங்களா? டேய் பிளஸ் 2 படிச்சுக்கிறேன், இங்கிலீஷ் வேற போமா. நம்ம இயேசு கைவிட்டு வராங்க. ஒரு தாய்க்கு இருக்கிற பாசம், தாய் நம்மளை விட்டு கொடுத்தாங்களா? இயேசு உன்னை விட்டு கொடுத்துருவாரா? ஒவ்வொருத்தரையும் விட்டு கொடுக்க மாட்டார். சிறியவர் பெரியவர் யாரும் விட்டு கொடுக்க மாட்டார். கரங்களில் ஏந்தி கொள்ளுவார். ஹல்லேலூயா. உங்களை நேசிக்கிறாருங்க, நேசிக்கிறார். அவர் மேலே அபிஷேகம் இருக்கு, எல்லாம் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை பயன்படுத்தணும். நம்ம போய் நின்னாலே சரியாடுங்க. 7ஆம் நாள் ஓய்வு நாள். வாசிப்போம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எதுவுமே பேசக்கூடாதான். நாள் என்று சொல்லி அதன்படி கீழ்ப்படிவாயானால் உங்களை உயர்ந்த இடத்துல வைப்பாராம். நீ தலை குனிஞ்சு போக மாட்ட, வெக்கப்பட்டு போக மாட்ட, பிரச்சனை வராது, கஷ்டம் வராது, கண்ணீர் வராது, உனக்கும் பணம் கஷ்டம் சரியாடும். என்னை போல உன்னை ஆசீர்வதிப்பார் சொன்னார் இங்க வரும்போது. ஆனா நீ எதை செஞ்சாலும் ஏசப்பாட்ட சொல்லாம உன் மாட்ட செஞ்சிடல, ஃபெயிலியர் ஆயிட்டான். கரெக்டா? சக்சஸ் ஆகல ஒரு சில விஷயங்கள. அதான் இயேசு. இயேசு சொல்லிட்டு தான் செய்யணும். அவர் உயர்த்த தயாரா இருக்கிறார். நம்ம இஷ்டமா சண்டே ஆனா போய் முடிஞ்சு வீட்டுல போயிட்டு மேல ஒருத்தன் கீழே ஒருத்தன் பொறிச்சிட்டு நல்லா தூங்கிடும் சாப்பிட்டு. அது ஓய்வு நாள் இல்லை. ஓய்வு நாள சாப்பிடுங்க, சர்ச்சைக்கு வாங்க. என்ன பண்ணணும் ஓய்வு நாள்ல சொல்லுங்க. தாங்க முடியலடா, சத்தமா தான் பேசுங்களா. என்ன பண்ணும் சண்டே ஆனா? ஊழியம் செய்யணும். வாயிலே வடை சுட்டா கிடைக்குமா? கிடைக்காது. வேலைக்கு போயிட்டு மாவு வாங்கி எண்ணெயை சூடு பண்ணி போட்டா தான் வடை கிடைக்கும். இல்லைன்னா நம்ம வடை என்னாச்சு? வடை போயிடுச்சு. அதனால ஊழியம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஓய்வு நாளை சும்மா வீணடிச்சீங்கன்னா ஜானேனா மோனம் சறுக்கும். நீ எங்க ஓனாலும் ரிமோட் ஒரு கால தாங்குது. அதனால இனிமேல் ஊழியம் செய்யுங்க. நான் 6 நாள் வேலை செய்யறேன். சண்டே ஆனா கிராமத்துக்கு போய்ட்டு திருவண்ணாமலையில இருந்து போன வாரம் சபையில மெசேஜ் கொடுத்துட்டு ஏரியாவில் ஹவுஸ் விசிங் பண்றோம். சில பார்ட்ஸ்லாம் மனசுல நினைச்சுக்கிறாங்க, லூசு போல நினைச்சுக்கிறாங்க. ஊழியம் பண்ணாலே லூசா எல்லாமே இப்ப ஃபேஷன் ஆயிடும். ஏன்னா அச்சிருவாங்களாம், வெளியில போனா அச்சிருவாங்களா. ஏசு செத்தாரியா, கார் துப்புனாங்க. எப்படி அவனுக்கு பயம்? எஸ்தர் ராஜாத்தி பாடினார், எனக்கு பதவி வேணாம், எனக்கு சுகம் வேணாம், மக்களுக்காக ஓடணும். அதெல்லாம் ஓடணுங்க, இயேசு தேடணுங்க. இயேசு தேடனா அழுகுறவனை போய் பார்க்கணும். இயேசு மேல பாசமா இருந்தா நொந்து போன பார்க்கணும், மென்டலா இருக்கணும் பார்க்கணும். இதுதாங்க பாசம், நேசம். இயேசுனா எனக்கு உயிர்னா வாங்க வெளியில. இன்னைக்கு கூட நான் சண்டே ஆனா தமிழ் ஊழியம் பண்ணுவேன். எவனும் கீழே போல படிக்கிறாங்க ஹிந்தி புக்கு, யவன் புக்கு, அது மாதிரி ஒரு புக் இருக்கு. அந்த மாதிரி கொடுக்கத்தான் உங்களை தெரிந்து கொண்டார். சுவிசேஷ அறிவிதான் உங்களை தெரிந்து கொண்டார். இதுதாங்க இயேசு. கண்ணு நரம்பு காலு கை நல்லா இருக்கும் போது சீக்கிரம் போயிடுங்க. ஐயோ எனக்கு டாக்டர் இங்க ஆபரேஷன் நடக்கும்னு சொல்றாரு, இது நடக்காம இருந்தா நான் கண்டிப்பா ஊழியத்துக்கு வந்துருவேன். இப்ப நல்லா தனக்குற எப்படி மாய்மாலமான வார்த்தைகள்.
ராவு காலம் எமகண்டம் பார்த்துன்னு இருக்கிறோம். முகூர்த்த நாள் எப்போ? இப்ப முகூர்த்த நாள் தான் ஓடி இருக்குது. ராவு காலம் மழை எமகண்டம் போகுது. இப்ப வாங்கின அந்த நாள் தான் 42 மணி நேரம் ஜெபம். வெட்டி போட்டு வருவானுங்க. பொய் சொல்லின்னு பொய் சொல்லக்கூடாதுங்க. இன்னைக்கு நல்லா இருக்குது முகூர்த்த நாள். வாங்க அழுவனை போய் பாருங்க. தூக்கம் இல்லாம அழுது கொண்டு இருக்கிறான், வறுமையில வாடிக்கொண்டு இருக்கிறான். இதுதாங்க இயேசு. இயேசு மேல ஒரு பிரியம் இருக்க வேண்டும். என் சீட்டு கிஞ்சி, இது கவலைப்படாதீங்க, வரமாட்டேன். இல்லையா? நான் தேர்தல் சொல்லி சாவ போறேன், நீங்க அவங்கள போறீங்க. தான் இயேசு. இயேசு மேல பிரியம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நானு எங்க ஒய்ஃபுக்கு சரியான ஜுரங்க. ஒரு நாள் கொதிக்குது ஜுரம். டாக்டர் என்ன சொன்னார்? குளுக்கோஸ் ஏத்துனாதான் ஜுரம் நிக்கலன்னா அட்மிட் பண்ணுட்டார். சரி, ஓகே, குளுக்கோஸ் ஏத்தி ஜுரம் நிக்கல. அப்போ டாக்டர் அட்மிட் பண்ணுறாரு. என் ஒய்ஃபை கேட்டான், அட்மிட் பண்ணுங்க, நிக்க முடியல அப்படின்னா. நான் சொன்னேன், வாண்டா வீட்டுக்கு வா. ஏங்க முடியலங்க, வா போலாம். வழியில கேட்டாங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிராமத்துல ஊழியம் பண்ணல, இன்னைக்கு சனிக்கிழமை தெரியுதுல, வா. இதாங்க இயேசு மேல அன்பு, இதாங்க பாசம். ஆனா இன்னைக்கு எங்க ஒய்ஃப் எல்லா காசும் கொடுத்து தான் வாங்கி செலவு பண்ணுவேன். 28 வருஷம் ஆச்சு டைவர்ஸ் ஆகல, கவலைப்படாதீங்க. இல்லையா? இதான் பாசம். கணவன் மனைவியை மதிக்கணும், மனைவி கணவனை மதிக்கணும், பிள்ளைகள் தாய் பேச்சை கேட்கணும். விடிய காலம் 5 மணிங்க, 4:30 மணி என்னை தொட்டு பாருங்க, நாங்க கொதிக்குது ஜுரம். ஏங்க கண்ணை கூட திறக்க முடியல, சுடு தண்ணி வச்சு கொடுக்க முடியாது, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க முடியாது. போவாதீங்க, முடியல, கொதிக்குது தொட்டா. அப்ப நான் ஏசப்பாட்ட கேட்டேன், ஏசப்பா நான் ஊழியத்துக்கு போகணுமா? ஏன்னா மதுராந்தகம் போகணும், 80 கிலோமீட்டர் போகணுமா வாண்டாமான்னு கேட்டேன். ஆண்டவர் என்ன சொல்லுங்க? சத்தமா தான் சொல்லுங்களேன். பாஸ்டர், இனிமேல் ஜோரம், வயிற்று வலி, கல்யாணம் எதுனா சொன்னாங்கன்னா இனிமேல் வந்துருவாங்க. எல்லாம் இன்னைக்கு ரசிக்கப்பட்டாங்க. நான் பாட்ட போயிட்டேங்க. போயிட்டு மெசேஜை கொடுத்துட்டு ஏரியாவில் ஹவுஸ் விசிட்டிங் பண்றோம். அந்த பாஸ்டர் இன்னொரு கிராமத்துக்கு வாங்க, நல்லா தான் பண்றீங்க. எனக்கா இங்க ஊர்ல ஒரே பிரச்சனை. சரி வாங்க, வீட்டுக்கு 7 மணிக்கு போறேங்க. 7 மணிக்கு போனேன்னா அவன் சட்டி பானலாம் தட்டலாம். சத்தமா தான் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சட்டி பானலாம் என்ன ஆகும்? இப்பதான் ரசிக்கப்பட்டீங்க, இப்ப சட்டி தான் பானலாம் பறக்கன்றீங்க. எங்க ஒய்ஃபு தட்டுல மீன் குழம்பு ஓட்டி சுட சுட சோறு கொடுக்குறாங்க. ஜுரம் போயிடுச்சு, கையை தட்டுங்க. பொடு உள்ளத்தாடும் ஆராதிப்பே, பொடு பலத்தாடும் அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை தன்னை ஆராதனை 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 அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடும் ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஐயா, இதுவரையில் உதவி நீரே.
உம்மை முழு உள்ளத்தோடும் ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா. அல்லேலூயா. வாசிப்போம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 25, 26 வாசிப்போம். லூக்கா 14, 25, 26 வாசிப்போம். கொஞ்சம் சத்தமா தான் படிங்க. அது படிங்க, படிச்சது திருப்பி படிங்க. தகப்பனையும் தாயையும் தாயை வெறுத்துணும், தகப்பனை வெறுத்துணும், பிள்ளைய வெறுத்துணும், மனைவியை வெறுத்துணும், கணவனை வெறுத்துணும் சொல்றாரு. அப்படிதானங்க? அப்படி இல்லைங்க. சண்டே 2 ஹவர் வெறுத்துருன்னு சொல்றாரு. ரோட்ல போய் ஊழியம் பண்ணுங்க. 6 நாள் வீட்டுல இருங்க. நல்லா படிக்கிறீங்க, சுவிசேஷம் சொல்லுங்க. ஆண்டவர் உங்க மேல நல்ல ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா சொல்லல, வருத்தப்படுறான். ஏன்னா உனக்கு ஆசீர்வதிக்க தயாரா இருக்கிறான். நீ ரொம்ப டென்ஷன்ல வேற இருக்கிறீங்க. நல்லா படிக்கிறீங்க. எந்த டென்ஷனா? இயேசுவை கேட்டு கேட்டு என்ன ஆச்சு சொல்லல. ஒரு ஹோட்டல்ல போனீங்கன்னா இன்புட் இருக்கும். இன் உள்ளே வா, வெளியில வெளியில போ. அதே மாதிரி நிறைய சாட்சியை கட்டு, வார்த்தையை கட்டு, வசனத்தை கட்டு எல்லாம் வாங்கி உள்ள வச்சுக்கிறோம். என்ன பண்ண அடுத்தது? அவுட்புட் இல்ல. அதனாலதான் டென்ஷன் ஆயிடுச்சு. அளவுக்கு மீனால் ஆமதமும் நஞ்சு. அதனால அவுட்புட் வேணும். இன்புட் கரெக்ட் தான், அவுட்புட் இல்ல. ஹல்லேலூயா. அழுகுறவனுக்கு மாத்திரை கேட்டா கிடைக்குமாங்க? நான் ஹாஸ்பிட்டல்ல போய் இந்த மெடிக்கல் ஸ்டோர்ல போய் கேக்குறேன், எனக்கு அழுகையா வருதுப்பா, ஒரு மாத்திரை கொடுப்பானா? பூசு, நீ அழுதுனே இருற போடா அப்படிதான் நினைப்பான். எனக்கு தூக்கம் வரல, நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, ஒரு மாத்திரை கூட்டா கிடைக்குமாங்க? கிடைக்குமா? எனக்கு சாவணும் போல தோணுது, சாவு வரக்கூடாது, மாத்திரை கேட்டா கிடைக்குமாங்க? ரட்சிப்பு மாத்திரம் மக்கள் இருக்குதுங்க. இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை அன்பு செய்கிறார். அந்த மாத்திரம் மத்தவங்க சொல்ற மாத்திரம் கொண்டு தான் இருக்குது. மத்தவனை விடுவிக்கிற மாத்திரம் கொண்டு தான் இருக்குது. இதாங்க இயேசு. அத வாங்கி வச்சுக்கின்னு நம்ம பாட்டுல நிறைய வார்த்தைகளை கேட்டுட்டு நம்ம சொல்லாம இருக்கிறோம். ஹல்லேலூயா. ரட்சிப்பு மாத்திரை எடுத்து போய் செலவு பண்ணுங்க. செலவு பண்ணும் போது உங்களுக்கு என்ன பண்ணும்? சொல்ல சொல்ல காசு. அதுதான் மாசு. பரலோகம் பாசு. சொல்லனா நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்க. ஹல்லேலூயா. எங்க அம்மா என்ன பண்ணாங்க? என் பையன் 12வது வரைக்கும் படிச்சுக்கிறான் அப்படின்ட்டாங்க. எனக்கு மானம் போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, எல்லாரும் உட்காந்துக்கிறாங்க. என் பையன் 6 படத்துல 5 படம் தாங்க ஃபெயிலு. ஐயோ லூசு, இது என்ன சொல்றதுன்னு தெரியல. பாசம் பாருங்க. தள்ளப்பட்ட கல்லா இருக்கலாம், பணம் இல்ல, குள்ளமா இருக்கிற, கருப்பா இருக்கிற, வயசு ஆயிடுச்சு, பணம் வட்டி மேல வட்டி எல்லாம் ஏசு பார்த்து கொள்ளுவார். ஒரு நாளும் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். உயிரை காத்துக்குன்னு என்ன அம்மா வெளியில வந்தா உயிர் போடுமா நினைச்சா? படிங்க. இழந்து போவான். ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண என்ன ஆகும்? லாபம் என்ன? நம்ம போய் சொல்லணுங்க. நான் பைபாஸ் புல்லட்ல வந்திருந்தேன், பூந்தமல்லி பைபாஸ்.
நைட்டு 10:30 மணி வேலை முடிஞ்சு வரேன். அப்ப இது மாதிரி தடுப்பு சேரு, ஆனா தூரத்துல இருந்து பார்த்தா ஓபன் ரோடு மாதிரி இருக்கு. பெருக்கி லைட்ல தெரியல தூரத்துல இருந்து பார்த்தா. ஆனா 2 தடவை வந்திருக்கிறேன் அந்த சைடு, தடுப்பு சேரு தான். ஆனா ஏதோ போலீஸ்கார ஓபன் பண்ணி வச்சுக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண பாருங்க, எத்தனை புல்லட்ட டபால் விட்டா, அவ்வளவுதான். புல்லட் ஒரு சைடா ஓடிச்சு, புல்லட் ஒரு சைடா ஓடிச்சு. நான் பைபாஸ்ல 2 பல்டி அடிக்கிறேன், பல்டி அடிச்சு விழுறான். ஹெல்மெட் ஓடிச்சு, செல்லு பீஸ் பீஸா கட்டிடுச்சு. இருட்டுல போய் விழுறேன். வெளிச்சத்துல அடிப்பட்ட நானு, அந்த புல்லட்ல நெருப்பு பறக்குது ஸ்பீடு. அவ இருட்டுல போய் விழுறான். பைபாஸ்ல இருக்கிற லாரி பிரேக் சவுண்ட் மட்டும் கேக்குது, பஸ் சவுண்ட், பிரேக், பைக், கார் எல்லாம் பிரேக் சவுண்ட் மட்டும் கேக்குது. கை இப்படி தொட்டு பாக்குற, புஷ்குன்னு வீங்கிருது நெத்தி, இங்க ரத்த கசையுது. இந்த கை இப்படி கை ஷேக் பண்றதுக்கு 14 கரண்ட் ஷாக் குத்துறேன். நைட் ஆனா கை இப்படி லைட்டா அசைச்சிட்டாலே போதும், அவ்வளவுதான். 3/4 ஹவர் வலிக்கும். அப்படியே கையை பிடிச்சி கீழே இருக்கும். 3/4 ஹவர் வெளியே போயிட்டு வந்தா தூங்குவேன். ரொம்ப வேதனை. நான் ரோட்ல ஊந்து கிடக்குறேன். நான் ஏசப்பாடு என்ன கேட்டிருப்பேன் சொல்லுங்க, என்ன கேட்டிருப்பேன் சொல்லுங்க? காப்பாத்துங்க காப்பாத்துங்க. 2ஆம் ஆண்டு தோத்திரம் கூட்டம், என்ன கூட்டம்? தோத்திரம் கூட்டம். எல்லாம் சாப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. நான் என்ன பண்ண தெரியுமா, ஏசப்பா ரத்த சாட்சியா சாவணும் தானப்பா சொல்லிக்கிறேன். ஏசுவை போட சொல்லிக்கிறேன். நான் செத்தா இயேசுவை பார்க்கணும், என்ன நல்ல சாவு வேண்டாம். நான் செத்தா என் பரிசுத்தாவை பார்க்கணும், நான் செத்தா என் பிதாவை நான் பார்க்கணும். என்ன ரத்த சாட்சி சாவு கேட்கிறேன், நல்ல சாவெல்லாம் கேட்கல. ஹலியா ஏசப்பா ரத்த சாட்சி சாவு தானப்பா கேட்டாங்கடா அப்படின்னு. எழும்புடா, எழும்ப முடியல, எல்லாம் தூக்கி விட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, புல்லட் எடுறாண்டார். எங்க எடுக்குது, கையெல்லாம் லாக் ஆயிடுச்சு. திருப்பி வேலை செய்து திருப்பி ஸ்டக் ஆயிடுது. 15 கிலோமீட்டர் ஓட்டுன்னு வந்தேன். ஹலோ, 15 கிலோமீட்டர் ஓட்டுன்னு வந்தேன். எங்க வீட்டுக்கும் பூந்தமல்லிக்கும், எங்க வீட்டுக்கும் சென்ட் தாமஸ் மவுண்டுக்கும் பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல போனேன். எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்கண்ணே. அவங்க கேட்டாங்க, அவங்க மேல இடிச்சவனை கூட்டு வாங்கல, போலீஸ் கேஸ் ஆடன்ட்டாங்க. நான் தான் இடிச்சிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு. இப்ப டாக்டர்லாம் இல்ல, போலீஸ் கேஸ் ஆயிடும், நீங்க பொறுப்பா அப்படின்னு கேட்டாங்க. பொறுப்பு, என்னால் முடியல, ஊசி போடுங்க வலிக்குது அப்படின்னு. உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் போட்டு, மருந்தெல்லாம் போட்டு, பேண்டெல்லாம் போட்டு, இந்த கையில தோல் கிழிஞ்சிச்சு, தொடையில தோல் கிழிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி எல்லாமே. அவங்க வாமிட் வருதான்னு கேட்டாங்க. வாமிட் வரல, வந்தா உடனே வாங்க, டாக்டர் இல்ல அப்படின்னாங்க. வீட்டுக்கு எங்க ஒய்ஃபுக்கு தெரியாது. நான் வீட்டுக்கு போய் நைட்டுக்கு மிட் நைட்ல போய் காத்துறேன். எங்க ஒய்ஃபு காத்து வந்துடுறேன். என்ன வேணும் பாரு, ஐயோ வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க ஒய்ஃப் பயந்துட்டாங்க என் நிலைமைய பார்த்து. ஏங்க என்னதான் ஆச்சுங்க, ஒன்னாவுல, ஆனா உள்ளெல்லாம் வலிக்குது. எங்க அறிவு இல்ல, இவ்வளவு அடிப்படை ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஒன்னாவுல சொல்றல்ல, ஆனா உள்ளெல்லாம் வலிக்குது. ஊசி போட்டுங்க 2 ஊசி. அப்ப எங்க ஒய்ஃப் கேட்டாங்க, நாளைக்கு சண்டே இல்ல, ஊழியத்துக்கு போனல, அதுக்கு தானே தெரியுது இல்ல, போ. ஏசப்பாட்ட சொன்ன 5 மணிக்கு, அதுவும் 80 கிலோமீட்டர் தாமரப்பாக்கம் ஏலாவூர் போறேன், சாவு எடுத்துருங்க அப்படின்ட்டு. 5 மணிக்கு வந்துச்சா, வலி வேதனையில ஒத்த கையிலே ஓட்டுன்னு போனேன். பிரேக் அடிச்சு ஒத்த கையிலே வண்டி ஓட்டுன்னு போனேன். ஓட்டின்னு போய் அந்த பாஸ்டர் ஒர்ஷிப் பண்ணிட்டு என்னை திரும்பி பார்த்தார். ஐயா வருமா கீழே விட்டீங்களா? ஐயா பாஸ்டர் நேத்து நைட்டே உண்டான் பாஸ்டர், கையத்துக்கு முடியல. ஐயா இன்னொரு நாள் வரக்கூடாதா அப்படின்னு கேட்டார். பாஸ்டர் இயேசுவை காரி துப்புனாங்க, வலிக்குது. ஏச எட்டி வச்சாங்க, வலிக்குது. ஏசப்பா 39 கசை அடிட்டாங்க, வலிக்குது. அவருக்கு முள்ள வச்சு அடிக்கிறாங்க, ரத்தம் ஓடுது பாஸ்டர். வலி நேரத்திலையும் எனக்கு வலிக்குதுன்னு சொல்லல பாஸ்டர். பிதாவே மணியம், பிதாவே மணியம், இதாங்க சொன்னார் இயேசு. பாஸ்டருக்கு புரியல, இமோஷன் ஆயிட்டாரு. கொடுங்க மெசேஜ் ஆயிட்டார். எல்லாருக்கும் பிரயோஜனமா இருந்தது, ஆசீர்வாதமா இருந்தது. போகும்போது கேட்டேன், பாஸ்டர் ஒரு 20 வீட சந்திச்சுட்டு போயிடுறேன் பாஸ்டர்னா. ஐயா நீங்க வந்துக்கிற சூழ்நிலை சரியில்லை, உங்க ஸ்டேஜ் சரியில்லை, 2 நாள் வாங்க பாஸ்டர், சா வந்துக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு. அவர் புரியல, அவன் பையனை அமிச்சிட்டார்.
போடா அப்படின்னு. போனா குறிக்காரனுங்க எல்லாம் படிச்சுக்கிறானுங்க எல்லாம். ஆனா வேற தான் நாருது. சோடா குடிங்க, டீ குடிங்கன்றாங்க. ஐயோ எங்க இங்க வலிக்குது. சுவிசேஷம் சொன்னா போதும் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்த. இதுதாங்க இயேசுவின் மேல பிரியம். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறவேனோ, அதை நான் மறவேனோ. எஜமானனே என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. ஹல்லேலூயா. இயேசு மேல அன்பு வைக்கணுங்க. நீங்க வச்சு பாருங்க, வீட்டுல இருக்கிற பிரச்சனை போயிடும். பிள்ளைங்க ஞானமா இருப்பாங்க, பிள்ளைங்களுக்கு உயர்வு கிடைக்கும், படிப்புக்கு பணம் கிடைக்கும், பிள்ளைங்க படிச்சு ஆபீசரா ஆவாங்க. இதுதான் இயேசு உங்களை அழைத்திருக்கிறார். உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தான் இயேசு அழைத்திருக்கிறார். 1000 தலைமுறை ஆசீர்வதிக்க தான் இயேசு அழைத்திருக்கிறார். சரி, சாட்சி சொல்லி முடிச்சிடுறேன். நான் பேசினா 2 ஹவர் பேசுவேன், 3 ஹவர் பேசுவேன். ஆனா நீங்க ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. ஆனா பைபிள் வசனத்தை படினா பாதி தலை அப்படி நிமிர்ந்து நிக்குது. ஆனா கதை காட்டனா எல்லாம் தலையும் நீட்டி நிக்குது. அதுக்கு என்ன கதைனா, சின்னதுலயே அம்மா சொல்லிக்கிறாங்க, அதோ பார் ஆயா வடம் சுட்டுக்குது பார், அதோ பார் எங்கம்மா அதோ பார், நரித்தீன் தாங்க. இதே மாதிரி சொல்லி நம்மளை வளர்த்துட்டாங்க. நம்ம கதை கேட்கறது தான் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால கதையை நிஜமாக்குவோம். ஹல்லேலூயா. இயேசு ஒவ்வொரு செயலும் நிஜம். ஹல்லேலூயா. என் பேரு அந்தோனி சூசை வில்ஃப்ரெட். நான் மாதா பக்தன். எனக்கு இயேசுனா பிடிக்காது. இவங்கெல்லாம் ஃபாரின்ல காசு வந்ததுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆர்சி மக்கள்கிட்ட சொல்லிக்கிறாங்க, பேதுருக்கிட்ட தான் சாய் ஊத்துக்கிறாங்க. செத்துட்டா உடனே மோச்சத்துக்குள்ள தள்ளிடுவாங்க. அங்க ராயப்பன்னு சொல்லுவாங்க. அதனால பெந்தகோஸ்காரன் நான் ஒரு அல்பமா பார்ப்பேன். இப்போ வந்து பெந்தகோஸ்காரன் காசு வாங்கிட்டு அலலியான்னு சொல்றானே, ஒயிட் ட்ரெஸ் போட்டு போனா நான் கிண்டல் பண்ணுவேன். பெந்தகோஸ் முட்டைக்கோசை காசு வாங்கிட்டியா பா அப்படின்னுவேன். ஆனா முட்டைக்கோசை வந்து நிற்கிறேன். அதான் இயேசு. ஹல்லேலூயா. எங்க அப்பா போலீஸ் மிலிட்டரி, இரும்பு தொப்பி, ஹெல்மெட் இப்ப ஃபைபர்ல வந்துச்சு. அன்னைக்கெல்லாம் இரும்புல தான் இருந்தது. அது துருப்புட்டில வந்து வீட்டுல போடுவாங்க. ரிப்பேர் பண்ணி காசு, நல்ல காசு சம்பாதிச்சார். எங்க அப்பா கேன்சர்ல 45 வயசுல செத்துட்டார். எங்க அம்மா 10th பாஸ் 100 பவுண்ட் போட்டு வந்தாங்க. எங்க அம்மாவுக்கு வெளி உலகம் தெரியாது. ஒரு குழம்பு கூட வயசான காலத்துல வடிக்க தெரியாது. கறியை குழம்பு கூட சூப் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க, கஞ்சி கூட. அவ்வளவு குழந்தை சமையல் வேலையே தெரியாது, வெளி உலகம் தெரியாது. ஆம்பளைகிட்ட பேசி பழக்கம் இல்லை. எங்க அப்பா சத்தன எங்க அம்மாவுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சது, 10th பாஸ். அதுக்கும் போல வெளியில அவங்களுக்கு கூச்சம். அதனால அவங்க தண்ணியை ஒடுக்கி இருக்கிற பொருளை அடமானம் போச்சு. எங்க போன வருஷம் ஒருத்தன் சொல்றான், உங்க அம்மா பேர்ல போட்ட பேரு சில்வர் தட்டு எங்க வீட்டுல இருக்குன்னா, தட்டை வித்து காசு சோறு போட்டுக்கிறாங்க. 100 பவுண்ட் போயிடுச்சு. வீட்டுல இருக்கிற கட்டில வித்தோம், சாரை வித்தோம், பாய் எல்லாம் போச்சு. வீடு சீமாவோடு ஒழுகும். அப்ப இயேசு யாருன்னு தெரியாது. அதை தான் சொல்றேன், நீங்க போய் சொல்லுங்க, வறுமையில இருக்கு போய் சொல்லுங்க, அக்கா இயேச பிடிச்சிக்கக்கா, இயேசு நேசிக்கிற சபைக்கு வாக்கான்னு ஒன்னு சும்மா சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வர ஆசிரியத்தை நீங்க பாருங்க. வறுமையில இருந்தோம், கஷ்டம்னா கஷ்டம். அப்படி ஒருவேளை கஞ்சிக்கு கஷ்டப்பட்டோம். எனக்கு படிச்சு பாஸ் ஆகணும் ரொம்ப ரொம்ப ஆசை, பெரிய ஆள் ஆகணும்னு. என்னை தூத்துக்குடியில போட்டாங்க. எங்க அம்மாவுக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி, நான் பிறந்தது சென்னை. எங்க அம்மா சென்னையில் தான் இருந்தாங்க. என்னை அனாதாசில போட்டாங்க. எங்க அப்பா செத்தோடனே எங்க அம்மா மென்டல் ஆயிட்டாங்க. தானா பேச ஆரம்பிப்பா, கதை உடைப்பாங்க. வறுமை, பசி, பணம் இல்லை, பிள்ளைகள் 5 பசங்க, படிக்க காசு இல்லை. அனாதாசில போட்டாங்க. அனாதாசில கஞ்சி, அரிசியில வெள்ளைப்புழு வந்துருமா, அரிசியில வெள்ளைப்புழு வருதுல, அந்த வெள்ளைப்புழு அப்படியே அந்த பெரிய தேக்ஷால போட்டு வேக வச்சு கொடுப்பாங்க.
கஞ்சி சோறம் புழுவும் கொட்டுவாங்க தட்டில், அந்த புழு எடுத்து போட்டு ஊறுகாய் போட்டு சாப்பிடுவோம். அதான் அனாதை சாப்பாடு. சோளமா கோதுமை வண்டு இருக்கும், வண்டு எடுத்து போட்டு சாப்பிடுவோம். போட்டுக்கிட்டு சட்டை ஒரு சட்டை தான், ஒரு செட்டு தான் இருந்து, முடிவெட்ட காசு இல்லை, காலுக்கு செருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, புக்கு நோட்டு பேனா இல்லை. எங்க அம்மா மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை 5 ரூபாய் சாப்பாட்டுக்கு அனுப்புவாங்க. அதுல மண்ணாட்டில் ஓரமா போடுவாங்க, இங்க வாங்கிக்க, ரப்பரை வாங்கிக்க, பேனா வாங்கிக்க, எக்ஸாம் நேரத்தில் டயர்டானா டிவி வாங்கி குடிச்சுக்க அப்படின்னுவாங்க. 5 ரூபாய் 3 மாசம் செலவு. அப்ப எங்க மாமா தான் எங்களுக்கு ஒரு வார்டனா இருந்தார். அவரு எனக்கு மீன் குழம்பு, நான் கஞ்சி குடிக்கும்போது கார குழம்பு எல்லாமே கொடுப்பாரு. நான் துணி துவைக்கிறதோ சோப்புல தான் குளிப்பேன். அவர் நல்ல சோப்பு வாங்கி கொடுப்பாரு, எண்ணெய் வாங்கி கொடுப்பாரு, எல்லாமே வாங்கி கொடுத்தாரு. ஏட்டு செட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் என்னை நல்லா பார்த்தாரு தகப்பம் போல. அங்க வந்து மாதா ஸ்கூல், அங்க வந்து என்ன பண்ணோம், அல்லேலியான்னு சொன்னா வெளில அமைச்சிருவாங்க. அங்க வந்து அருள் இந்த மாதிரியே வாழ்க்கை கத்தர் பெண்களுக்குள்ள ஆசிரியப்பட அச்சிஷ்ட மாதிரியாய் சரிசரம் அதாவது பாயலாம் வேண்டிய இதை சொல்லணும். அவர் ஒரு நாள் நைட்டு வெறும் அல்லேலியா ஜெபம் பண்ணிட்டாரு. எனக்கு அல்லேலியா ஜெபம் பண்ண கோவம் வரும். மாதாவே அவர் மன்னிச்சிரு தெரியாம அல்லேலியா ஜெபம் பண்ணிட்டாரு. சொல்லி ஜபம் பண்ணி எனக்கு தூக்கம் வரல. காலையில் 5 மணி வரைக்கும். 5 மணிக்கு ஹெட்மாஸ்டர் தான் அதுக்கு இன்சார்ஜ் ஹாஸ்டலுக்கு, அவர் தான் வார்டன். வார்டனுக்கு பெரிய வார்டன் அவர் தான். ஸ்கூலுக்கு ஹெட்மாஸ்டர் ஃபாதர் அவரு. அவர் பங்களாங்க, எங்க ஹாஸ்டல் இங்க பெரிய கிரவுண்ட், வாக்கிங் வருவார் 5 மணிக்கு. காலையில் 5 மணிக்கு அவர் வீட்டு வாசல் போனேன். என்னதுக்கு வந்துக்கிறான்னு கேட்டாரு. எங்க மாமா நைட்டு அருள்ந்த மாதிரியா வாழ்க்கை சொல்லாம அல்லேலியா ஜெபம் பண்ணிட்டாரு அப்படின்னு. அன்னைக்கு சாயங்காலமே கிருஷ்ணாங்க எனக்கு ஏசு தான் தெய்வம் தெரியாது. எங்க மாமா என்னை பார்த்து வந்து அழுதாரு. என்ன மாமா அழுகுற? ஐயோ அட்வான்ஸ் போட்டுக்கிற போல, யாரோ பெந்தகோ ஜெபம் பண்ணிட்டாங்க, 12 போட்டுக்கிறான்டா, என் வேலை போயிடுச்சு, நான் ஊருக்கு போன காசு அனுப்புறேன். நான் போட்டுக்குது யாரு? நான் தான். ஆனால் தான் 6 சப்ஜெக்ட்ல 5 சப்ஜெக்ட் காலி. உருப்பிட்டானா உருப்பு இல்ல. வீட்டு வாசல்ல காய்கறி கடை வச்சேன், அழுகி போய் 6 மாசத்துல நாரி போச்சு. 150 ரூபா மாச சம்பளத்துக்கு டிராவல் டிக்கெட்ல வேலை செஞ்சேன், அதுவும் நாரி போச்சு. தாயானு பெரிய வேலை கொடுங்க, பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் ரோட்ல பிளாஸ்டிக் வியாபாரம் பண்ண 8 வருஷம். போலீஸ்காரன் அடிச்சு தூக்கின்னு ஓடுவோம். இதான் எங்க வேலை. நான் ஒரு மாசம் மாதா கோயிலுக்கு நடந்து போவேன். அடையார் மாதம் 11 கிலோமீட்டர். மாதாவே இந்த மாசம் ஃபுல்லா நீங்க பார்த்து மாதா ஜெபமா பண்ணுவேன். 216 மாதா வணங்கினேன். நாகப்பட்டினம் போவேன், சென்னையில் இருக்கிற எல்லா மாதா கோயிலுக்கும் போவேன். ஒரு மாசம் என்ன பண்ணுவோம், அந்தோனியார் கோயில போயிட்டு இந்த டிராக்ஷன் கொடுப்பாங்க, அது கீழ்ச்சி போட்டுன்னு சொல்லிக்கிறாங்க. இல்லை நான் தோத்திரம் சொல்லுவேன். நான் இப்போ கீழ்ச்சி போட்டேன், இன்னைக்கு தோத்திரம் சொல்லுகிறேன். அந்தோனியாரை போன மாசம் மாதா பார்த்தாங்க, உறுப்பு இல்லை, ஒரு வருமானமும் இல்லை. இந்த மாசம் நீ பார்த்துக்க, வெறும் அந்தோனியார் ஜெபம் தான் போனேன். தெய்வம் யாருன்னு தெரியாம இருந்தேன். எனக்கு ஒரு ஆசை, பெந்தகோஸ்காரன் போலீஸை பிடிச்சிக்கணும்னு ஆசை. ஒரு சர்ச்சில் பின்னாடி வந்து உட்காந்து என்னதான் பண்றான் திட்டு பசங்க. எனக்கு நல்லதுக்காக நான் வரல, சோத்துக்கு லாட்டி அடிக்கும் எங்க மாமா வீட்டுக்கு அமிச்சேன். வெறி பிடிச்சவன் நான், மாதா வெறி பிடிச்சவன். பின்னாடிக்கு வந்தேன்னா காலைல 6 மணிக்கு மாதா கோயில், 8:30 மணிக்கு பெந்தகோஸ் கோயில், இப்படியே வந்தேன். அப்ப கேட்டேன் எவ்வளவு காசு கொடுத்தாங்க, நமக்கு உதவி பண்ணுவாங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆவியானவர் யாரு? ஆவியானவர் சிலையில ஒரு போட்டோ இல்லை. அப்பதான் ஒரு வசனம் சொன்னாங்க, அந்த வசனம் தான் மாறின. மத்தேயு 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்லுது? அவள் தான் முதல் குமாரனை பெருமளவு அறியாதிருந்து இயேசு என்று பெயரிட்டார்கள். முதல் குமாரன்ற வார்த்தை வந்துச்சு, அப்ப 2வது குமாரன் இருக்கணும். அவள் தான் முதல் குமாரனை பெருமளவு அறியாதிருந்து இயேசு என்று பெயரிட்டார்கள். அப்ப முதல் குமாரன் 4 குமாரன் மாதா பெத்துட்டாங்களா? அப்ப மத்தேயு 13ஆம் அதிகாரம் 54, 55, 56 இயேசு சொந்த ஊர்ல வந்து அற்புதம் பண்றாரு. பப்ளிக் சொல்றாங்க, இவன் எப்படி அற்புதம் பண்றான்? இவன் கூட பிறந்த ஆம்பளை பசங்க 4 ஆம்பளை பசங்க நம்ம கூட இருக்கிறாங்களா? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா இவன் சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாம் நம்மகிட்ட இருக்கிறாங்களா? இவன் மட்டும் பெரிய அற்புதம் பண்றான். அப்போ மாதா கன்னித்தாய் இல்லைன்னு அப்பதான் உணர்ந்தேன். மாதா கேன்சல். இயேசு கிட்ட வந்தேன், ஆவியானவர் யார்? அப்பா மூப்பர்ட்ட கேட்டேன், ஐயா நான் நினைச்ச காரியம் நடக்குன்னா என்னையா பண்ணுன்னு. இயேசு பத்தி தெரியாதவன் சபைக்கு கூட்டுவாப்பா, உன் நினைச்ச காரியம் நடக்கும்பா. ரொம்ப ஈஸியா தான் இருக்குது. அப்ப வாயில நம்ம நிறைய பேர் கூட்டு வந்தேன், நிறைய பேர் ரசிக்கப்பட்டாங்க. ஒருத்தர் பாஸ் ஆயிட்டார். இன்னைக்கு 3 லட்சத்தை தாண்டிட்டேன். இன்னைக்கு 5 கோடிக்கு மேல அதிபதியா இருக்கிறேன் நான். இதுதாங்க இயேசு. இயேசு வார்த்தை சொல்ல சொல்ல காசு, அதுதான் மாசு. நீ பரலோகம் பாசு, இல்லைன்னா எழும்பும். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஒப்புக்கடுங்க, இயேசு உங்களோட பேசியிருக்கிறார், எல்லாத்தையும் பேசுகிறார் என்று சொல்லிட்டார். எல்லாத்தையும் பேசுகிறார். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ராஜாவின் மாளிகையில் பகலாய்
இயேசு வந்திருக்கிறார். மகளே, இவ்வளவு நாளா வந்த என்ன நடந்தது? இயேசு ஊழியம் பண்ணாம இருந்திருக்கிறார். எந்த சுகத்தையும் நீ பார்க்கல, எந்த நன்மை, உண்மையான நன்மையை பார்க்கல, நீ ஒரிஜினல் ஆசீர்வாதத்தை நீ பார்க்கல, ஒரிஜினல் கிருபையை நீ பார்க்கல, ஒரிஜினல் பலனை நீ பார்க்கல, ஒரிஜினல் சுகத்தை நீ பார்க்கல. இயேசு இப்ப சொல்றான், ரைட் நவ, இப்பொழுது 6 மணி நேரம், 9 மணி நேரம், 1 மணி நேரம் எல்லாருக்கும் ஒரே சம்பளம் தான் கொடுத்த. அதே போல நீ புறப்பட்டு போ. இப்பொழுது உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஒவ்வொரு மணி இறங்கி ஆராதனை. அவர் எந்த நன்மை செய்திருக்கிறார் திரும்பிப்பார், நன்மையை நினைச்சுப்பார், நன்றி நினைச்சுப்பார். இப்போ நன்மை செய்தவராய் தெரிந்திருக்கிறார். ஒரு காலம் கலங்காத, பிள்ளை கழிச்சு கலங்காத, கால்வழி வச்சு கலங்காத, வேதனைப்படாத. ஒரு ரசக்கதலமா ஒரு காலம் கலங்காத, உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் கைவிடுவதும் இல்லை. ஒரு ரசக்கதலமா வல்லமை வல்லமை இறங்கொண்டு ஒப்பந்தம் ரெண்டு கொள்ளுங்க, ஒப்புக்கொடுங்க. அண்ணால் வந்து ஆலயத்துல ஜெபித்து ஜெபித்து பார்த்தா அண்ணால், ஆனா ஒண்ணு நடக்கல. ஆனா கடைசியா கிடைக்காத ஒண்ணு கிடைக்கும் சொல்லி ஒப்பு கொடுத்தா. நீ ஒப்பு கொடுப்பாயா? உன் நேரத்தை ஒப்பு கொடுப்பாயா? ஒரு ரபா சக்கதலமா எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதற்கன்று நன்றி சொல்லி துதிப்பேன் ஐயா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, இதற்கன்று நன்றி சொல்லி துதிப்பேன் ஐயா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். அப்பா வந்திருக்கிறார். ஆண்டிருக்கப்பட்ட அப்பா, உனக்கா முள்முடி சுட்டப்பட்ட அப்பா, அது மாதிரி உள்ள அப்பா, அது மாதிரி உன்னை உயர்த்துவதற்காக அது மாறினவர் வந்திருக்கிறார். உனக்காக கண்ணி சிந்தினவர் அல்வார்ல கண்ணி சிந்தின இயேசு வந்திருக்கிறார். நீ ஒரு நாள் அழாதே, கலங்காதே. ஏன் அடிக்கிறாய்? அவர் கேட்கிறார், ஏன் அடிக்கிறாய்? அழாதே, அழாதே, நான் உன்னை விட்டு விலகவில்லை. உன்னை ஆனந்த கழிப்பாய் நிரப்புவே. ஒரு காலம் கலங்காதே. ஒரு ரபா சகத கல்லு கொல் தேரை வைத்தவனி அதற்கல்லும் வல்லமை ஒப்புக்கொடு. ஒப்புக்கொடுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள போங்க. வீட்டு பிரச்சனை சரியாவது. ஒரு ரபா சகத வாழ்வதை பயிர் நிலமா மாத்துகிறவர் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீர் வல்லமை வாழி ஆசிர்வதிக்க யாக்கோபை ஆசிர்வதிக்க வெளியில போக மாட்டேன். நீங்க தான் வழி, நீங்க தான் சத்தியம், நீங்க தான் ஜீவன், நீங்க தான் நீதான் என் மனவாளன். அக்னி ஒவ்வொருத்தரும் அக்னி கரங்கள் கொண்டு கொண்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் கரங்கள் வச்சிருக்கிறார். ஒரு காலம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவேன். ஆசிர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன். நீயோ கீழாகாம மேலவாய். ஒரு ரபா சகதா பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, வார்த்தையில் உண்டு
கொண்டிருக்கிறார். அவர் கரங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். கரங்களை போகுது. இதயத்தில் இருக்கிற காயங்களை சரி செய்கிறார். ஓ ரபாஷா, நொறுங்குண்ட இருதயங்களை தேற்றுகிற தேவன், நொறுங்குண்ட ரட்சிக்கிறவர். வல்லமை, பாழாய் போன பிரச்சனை, பாழாய் போன அநேக விண்ணப்பங்கள் இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. பாழானதை ஆண்டவர் பயிர் நிலமாக்கிறவர். நீ கேட்ட, முன்னாடி கேட்ட விண்ணப்பங்கள் கேட்கப்படும். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். போயா இயேசுவே, என் உள்ளத்தை வாங்கப்பா. நம்ம வார்த்தையை சொல்ல போறேன், வார்த்தையை சொல்ல போறேன். ஓ ரஷக்கா தலாதிலமா, வல்லமை, வல்லமை. போயா, போயா. ஓ ரஷக்கா தலாதிலமா, யாதையா உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் துணையின்றி மகிழ்வேது தேவா. எல்லாம் ஒப்பு கொடுங்க. நான் புறப்பட்டு போறேன். எனக்கு இயேசு வேணும் மட்டும் கை தூக்குங்க. அவங்கள ஜெபிச்சு முடிக்கிறேன். நான் புறப்பட்டு போறேன். எங்க வீட்டுல பிரச்சனை போனா நான் புறப்பட்டு போறேன். ஏன்னா இவ்வளவு நாளா ஜெபித்தேன், எனக்கு ஒண்ணும் நடக்கல. நான் புறப்பட்டு போறேன். வார்த்தைகளை சொல்ல போறேன். இயேசு எனக்கு கொடுத்தாலும் சரி, கொடுக்கலாம் சரி, இயேசு சிலுவையின் பின்னாடி நான் போக போறேன். இயேசு எனக்கு வேணும். ஓ ரபா ஷக்கா தலவா. கை தூக்கின ஒவ்வொரு பிள்ளைங்களும் கரங்களை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அப்பா, பேதுருட்ட என் ஆடுகளை மேய்க்க மாட்டாயா? பேதுருவே, என்னை நேசிக்கிறாயா? பேதுருவே, என்னை அன்பு செய்கிறாயான்னு கேட்டீங்க. இப்ப நாங்க பேதுருவாய் இருந்து எங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்க புறப்பட்டு போகிறோம் பாப்பா. ஆண்டவரே, ஓ ரபா ஷக்கதலபா, எங்க நேரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஓ ரபா ஷக்கதலபா. ஆண்டவரே, நாங்க ஜெபிக்கிறதெல்லாம் அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். ஓ ரபா ஷக்கதலபா. ஆண்டவரே, பிள்ளைங்க மனம் உயர்ந்து கை தூக்கி இருக்கிறாங்கப்பா. அவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையெல்லாம் போகட்டும், அவங்கள்ட்ட இருக்கிற கஷ்டங்களா போகட்டும், அவங்க கண்ணீரெல்லாம் போகட்டும். ஆண்டவரே, அவங்க பலவீனங்களா போகட்டும், அவங்க பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். நீ 1000 தலைமுறை ஆசீர்வதிக்கிறவர். ஓ ரஷா கதலபா. ஆண்டவரே, பிள்ளைங்க தூக்க கை தூக்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் கரங்களை ஒப்புக்கிறப்பா. ஓ ரபா ஷக்கதலபா. கை தூக்குன ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆண்டவரே ஐயா ஜெபிப்பார். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த கால நேரத்தில் இந்த நேரங்களோடு இன்றைய இந்த வார்த்தையின்படி போதித்த தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, இப்படி ஊழியத்தை செய்யாமல் ஆண்டவரே நாங்கள் வந்து போகிற கிறிஸ்தவர்களாக இல்லாதபடிக்கு இன்று முதல் நம்முடைய ஊழியத்தை செய்கிற ஆண்டவரே உண்மையுள்ள தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளாக நாங்கள் கடந்து போக கர்த்தர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். கர்த்தர் எங்களை நடத்தும். வார்த்தை கொடுத்த தாசரை இன்னும் 1000ங்களுக்கு ஆசீர்வாதமாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.